வணக்கம், இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அஹ்மத். இந்த வார ஏன் என்ற கேள்வி என்பது ஒரு வழக்கமான ஏன் என்ற கேள்வி நிகழ்ச்சி இல்லாமல் இதில் நாம் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை கொண்டு வந்திருக்கோம். இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், தமிழக அரசியலில் நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள், விஜயுடைய அரசியல் வருகை, அதுக்கப்புறம் தமிழக அரசுடைய செயல்பாடுகள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடுகள், இதெல்லாம் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்க வேண்டியது இருக்கிறது. இதற்காக நம்மோடு அரங்கத்தில் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் ஷபீர். அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரிக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ் அண்ட் நியூஸ் லாண்ட்ரி, நாம் ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ, அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ, கார்ப்பரேட் ஆட்ஸோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஆகவே நாம் செய்கின்ற இந்த பணி உங்களுக்கு பிடித்திருந்தால், இதை தொடர வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கியூஆர் கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில். மணி சார், நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ப்ராடர் இஷ்யூஸை நம்ம முதல்ல கவர் பண்ணிடுவோன்னு பார்க்குறேன். பர்டிகுலர்லி வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு. தமிழக அரசியலில் தற்போது இருக்கக்கூடிய நிலைமை என்ன? டிஎம்கே இஸ் ஸ்டில் ஸ்ட்ராங். தேர்தல் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஒரு 6-8 மாதம் இருக்கும் இன்னும். ஸோ இன்னும் திமுக ஒரு வலுவான நிலையில் தான் இருக்கா? திமுக வலுவான நிலையில் இருக்கிறது உண்மை. அதை விட உண்மை, அவங்க வலுவாக இருக்காங்கன்ற பர்செப்ஷன் அவங்க பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பலமே அவங்களோட பலம் கிடையாது. அவங்க பலத்தை விட அதிகமாக தாங்கள் தான் பலமாக இருக்கிறோம் என்ற பர்செப்ஷன். அப்போசிஷன் கம்ப்ளீட்லி கொலாப்ஸ். 2 வாரங்களுக்கு முன்பு ஜூனியர் விடனில் வந்த கவர் ஸ்டோரி மாதிரி கோமா நிலையில் எதிர்க்கட்சிகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இதுதான் தமிழ்நாட்டோட சாபக்கேடு. ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்க்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. அப்போசிஷன் இதுவரை தமிழக வரலாறு இல்லாத அளவுக்கு பலவீனமாக இருக்குது. திமுகவோட பலமே அவங்க பலத்தை விட அதிகமாக பலமாக இருக்காங்கன்ற பர்செப்ஷனை மெயின்டைன் பண்ணுறதும், எதிர்க்கட்சிகள் உண்மையிலேயே பலவீனமாக இருக்கிறதும். ஸோ இதுதான் தமிழ்நாட்டோட தற்பொழுதைய அரசியல் சூழ்நிலை. கீழே ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாக இருக்குது. நிறைய பிரச்சனைகள் இருக்குது, மிக கடுமையான பிரச்சனைகள்லாம் இருக்குது. வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் பலது இருக்குது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. லஞ்ச லாவணியாக தலைவிரிச்சாடுது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கரப்ட் கவர்மெண்ட்ஸ் இந்த கண்ட்ரின்னு அமித்ஷா சொன்னது. அவர் நம்பர் 1ன்னாரு, அது தவறு. பட் இஸ் ஒன் அமங் தி மோஸ்ட் கரப்ட் ஸ்டேட்ஸ் இந்த கண்ட்ரி. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. திருமண பக்கம்லாம் ஊழல், லஞ்ச லாவணியம் தலைவிரிச்சாடுது. தட் எவ்ரிபடி நோஸ் அண்ட் நோ ஒன் வாண்ட்ஸ் டு ஸ்பீக். இது என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா, கடந்த 4 ஆண்டுகளில் சென்னை உயர்நீதிமன்றத்தோட பல ஸ்ட்ரிக்சர்ஸு, லோக்கல் பாடிஸில் டிஎம்கே கவுன்சிலர்ஸ் அண்ட் லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அவங்க மேயர், அவங்களோட பஞ்சாயத்து பிரசிடென்ட்ஸ், டவுன் பஞ்சாயத்து பிரசிடென்ட்ஸ்க்கு எதிராக மூவ் பண்ணுற நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்ஸ், அவங்க கொடுக்குற பேட்டிகள்லாம், திஸ் கவர்மெண்ட் இஸ் ட்ரென்ச்டு இன் கரப்ஷன். ஊழலில் மூழ்கி முத்தெடுத்து கொண்டிருக்கிறது இந்த அரசு. ஸோ நாம் பார்க்குறது ஒரு பர்செப்ஷனை அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கான காரணம் என்ன? மிக முக்கியமான காரணம், ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக திமுக வலுவாக எதிர்ப்பு அரசியலை செய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வேறு எந்த மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய மாநில அரசாங்கங்கள் இவ்வளோ வலுவாக ஃபைட் பண்ணல அப்படின்னும் போது அந்த பர்செப்ஷனில் தான் திமுகவுக்கு அந்த பாயிண்ட் கிடைக்குதா? இல்லை, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் சுச்சுவேஷன் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆன்டி பிஜேபி இஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஃபீலிங் இன் தமிழ்நாடு. தெருவில் இருக்க லைட் போஸ்ட்டை, லேம்ப் போஸ்ட்டை கேட்டால் கூட அது ஆன்டி பிஜேபின்னு. அதை அவங்க நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறாங்க, நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போசிஷன் அவங்க ஏடிஎம்கே பிஜேபியோட சேர்ந்தது அவங்களுக்கு இன்னும் லாபமாக போச்சு இன்றைக்கி ஸோ கிரவுண்ட் சுச்சுவேஷன் ஆன்டி பிஜேபி அவங்களுக்கு கை கொடுக்குது. ரெண்டாவது, அப்போசிஷன் ஆஸ் ஐ செட் கம்ப்ளீட்லி க்ளூலெஸ், அப்சல்யூட்லி க்ளூலெஸ் அண்ட் தே ஆர் டவுன் அண்ட் அண்டர். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. தே ஆர் டைரக்ஷன்லெஸ், க்ளூலெஸ் அண்ட் தே டோன்ட் நோ வாட் டு டூ. இதை தவிர புது பிளேயர்ஸால் ஒன்றும் பெருசாக, சீமான் லிமிட்டட் ஓட் பேங்க் தான். தட்ஸ் கம்ப்ளீட்லி சார்ட் ஆஃப் 7-8% அது ஒன்றும் பெரிய சேஞ்ச் ஏற்படுத்த போகிறது கிடையாது. நியூ பிளேயர் தான் விஜய். பட் விஜயோடது அன்டெஸ்டட் ஓட் பேங்க்கு. ஸோ ஆஸ் ஆஃப் நோ டிஎம்கேவோட பொசிஷன் டாப் பெடஸ்டலில் தான் இருக்குது. அதுக்கு காரணம் போத் கிரவுண்ட் அதாவது அகச்சூழல், புறச்சூழல் ரெண்டுமே அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அஸ் லாங் அஸ் மோடி இஸ் தேர், ஸ்டாலின் வில் பி தேர்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இவங்க தே த்ரைவ் ஆன், தே ஆர் த்ரைவிங் ஆன் மோடி. நீங்கள் ஆன்டி மோடி, ஆன்டி பிஜேபியை நகர்த்திட்டு இந்த கவர்மெண்ட்டோட சாதனைன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக என்ன இருக்குது சொல்கிறதுக்கு? இல்லை, பட் நீங்கள் மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மாநில அரசாங்கங்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டுச்சு. பல்வேறு மாநிலங்களில் அரசாங்கங்களை கவிழ்த்தது, கட்சிகளை உடைத்தது,
அப்போ தமிழ்நாட்டுல அந்த எதிர்ப்பு அப்படின்றத வலுப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் அதை நான் அப்படின்றத மறுக்கலையே, உங்களுக்கு அதை நான் மறுக்கல. மோடி கவர்மெண்ட் பஞ்சமாக பாதகங்களை செய்யுது, தேர் டெஸ்ட்ராயிங் தி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், ஃபண்ட்ஸ் கொடுக்கறதில்ல, எல்லாம் உண்மை, எவ்ரி திங் இஸ் ட்ரூ. பட் இவங்க பங்குக்கு இவங்களோட கான்ட்ரிபியூஷன் தான். ஹவு வில் யூ ஜஸ்டிஃபை த மேமத் கரப்ஷன்? ஸோ இவங்க ஃபைட் பண்ணுறது, நான் என்ன கேட்குறேன், நம்ம அரசாங்க ரீதியாக நடக்கின்ற விஷயங்களை நம்ம லேட்டர் வீல் ஸ்பீக். பட் நான் என்ன சொல்கிறேன், ஒரு கொள்கை ரீதியாக திமுக பாஜகவை எதிர்க்கிறது, வலுவான ஒரு எதிர்ப்பு வந்து பதிவு செய்கிறது. உங்களுக்கு நீதிமன்றங்களில் போய் கவர்னருடைய அட்டூழியங்கள் பற்றி வழக்கு தொடுப்பது, அதை வந்து அதற்கான ஒரு பாசிட்டிவாக அவங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை வாங்குவது, எல்லா பிரச்சனைகள்லையும் வந்து ஒரு ஃபார்முலாவை அவங்க கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு ஃபைட் பிஜேபி கவர்மெண்ட், பிஜேபியை இப்படி தான் எதிர்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்மேட்டை அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன், திஸ் கிரவுண்ட் ஹஸ் பீன் ப்ரொவைடட் பை மோடி. இவங்களுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கொடுக்குறாங்க, இவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. பி அன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி யூஸிங் தி ஜுடிஷியல் ஃபாரம் அண்ட் த பொலிட்டிக்கல் ஃபாரம் அவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது எங்கேருந்து வருது? இந்த பிளாட்ஃபார்மாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு யார் கொடுத்தா? அதைத்தான் நான் சொல்கிறேன். மோடியை ஆன்டி மோடி பாலிட்டிக்ஸை ஒதுக்கிட்டு இப்போ தேர் இஸ் சம் சென்ட்ரல் தேர்ட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் ஆர் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்ததுன்னா இவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன? இங்கே சப்போஸ் டுமாரோ மோடி கோஸ் அண்ட் சம்படி எல்ஸ் கம்ஸ் ஆர் தேர் இஸ் அ ரெஜிம் சேஞ்ச், ஒரு காங்கிரஸ் கவர்மெண்ட் வருது, தேர்ட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் வருது, வித் த சப்போர்ட் ஆஃப் டிஎம்கே, வித்தவுட் த சப்போர்ட் ஆஃப் டிஎம்கே, மோடி கோஸ், பிஜேபி கோஸ், இவங்க பொசிஷன் என்ன? இங்கே அவங்க ஜுடிஷியல் ஃபாரமை யூஸ் பண்ணுறாங்க, பப்ளிக் ஃபாரமை யூஸ் பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. கவர்னரோட அட்ராசிட்டிஸ் வந்து யாராலுமே ஜஸ்டிஃபை பண்ண முடியாதது. அந்த கவர்னரோட அட்ராசிட்டிஸ் தானே இவங்களுக்கு வந்து ப்ரீடிங் கிரவுண்டாக இருக்குது, ஒரு சூழலை ஏற்படுத்துது. அண்ணாமலையும் கவர்னர் ரவியும் தானே இவங்களோட சேவிங் கிரேஸ். சரி, அவங்க வந்து மோடி கவர்மெண்ட் வந்து அப்படியே இவங்களை ஃப்ரீயாக விட்டாங்கன்னா கூட திஸ் கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர், மேசிவ்லி அன்பாப்புலர், விச் தேர் ஆல்ரெடி பிகமிங். ஆனால் இவங்களோட சேவிங் கிரேஸ் என்ன? சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆன்டி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், ஆன்டி ஸ்டேட் பாலிசிஸு, ஃபண்ட்ஸு கொடுக்கறது கிடையாது, இந்த கவர்னரை வச்சுட்டு ஆட்டம் போடுறது, ஸ்டேட் பவர்ஸ் எல்லாத்தையும் உசர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அன்அக்செப்டபிள் டு எவ்ரிபடி. அதை வந்து தே ஆர் யூஸிங் இட் டு த ஹில்ட். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடின்ற அந்த பிளாங்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இந்த கவர்மெண்ட்டை பாராட்டுறதுக்கு என்ன இருக்குது பெருசாக? நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சரி, நான் அதெல்லாம் வந்து எல்லா கவர்மெண்ட்லையுமே இருந்தது தாங்க. லுக் அட் தி நெகட்டிவ் சைட் ஆஃப் இட். லேண்ட் ஆர்டர் எவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குது, சோஷியல் ஃப்ரிக்ஷன் என்ன, எவ்வளோ இது இப்போ உங்களுக்கு வந்து ஹானர் கில்லிங்ஸ் எவ்வளோ இருக்குது. லுக் அட் இப்போ இஷ்யூஸ் லைக் கிட்னி ரேக்கெட்டிங். எல்லோரும் கிட்னி ரேக்கெட்டிங்கில் வந்து அவன் டிஎம்கே எம்எல்ஏ, அவன் ஹாஸ்பிட்டலில் வந்து இவங்க அதனால தான் வந்து ஹாஸ்பிட்டல் லைசன்ஸை கேன்சல் பண்ணல, ஹாஸ்பிட்டலை ஷட் டவுன் பண்ணியிருக்கணும். அது எதுவுமே பண்ணாமல் வெறும் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் பண்ணக்கூடாது, யூ கேன் இண்டல்ஜ் இன் அதர் டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ், அந்த ஹாஸ்பிட்டல் கேன் கண்டினியூ டு ஃபங்க்ஷன்றாங்க, விச் இஸ் அட்ராஷியஸ் டு த கோர். உங்கள் கவர்மெண்ட் போட்ட கமிட்டி சொல்லுது தேவர் இண்டல்ஜ் இன் கிட்னி ரேக்கெட்டிங், ஃபைன். 250 பேருக்கு மேலே இன்னும் எல்லாம் இருக்கான் கிட்னி, தே லாஸ்ட் தேர், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் அஃபெக்டட். நார்மல் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், நேச்சுரல் ஜஸ்டிஸ் அண்ட் த ரூல் ஆஃப் லா என்ன? த ஹாஸ்பிட்டல் மஸ்ட் பி சீல்ட் இமீடியட்லி. அதுக்கப்புறம் 2 மாதம் 3 மாதம் பொறுத்து கோர்ட்டில் போய் அவன் சீலை ஓப்பன் பண்ணிப்பான், பட் தே கேன் நெவர் இண்டல்ஜ் இன் எனி டிரான்ஸ்பிளான்டேஷன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் கவர்மெண்ட் கொடுத்த அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு த சேம் ரிப்போர்ட் சேஸ் தட் எஸ் தேர் இண்டல்ஜ் இன் கிட்னி ரேக்கெட்டிங். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏடிஆரில் என்ன சொல்கிறீங்க, we have stopped them from indulging in kidney transplant. Hospital can function, they can indulge in, they can continue to do other transplantation. இன்னொன்று அந்த ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணியிருக்குன்னா, ஃப்ரீ கிட்னி செக்அப் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் லெவலுக்கு போகிறான். இந்த மாதிரி ஒரு அட்ரோஷியஸ் ஷேம்லெஸ் கவர்மெண்ட் ஆர்டர் எங்கேயாவது இருக்குமா? தீஸ் ஆர் ஆல் த யார்ட்ஸ்டிக்ஸ் ஆஃப் திஸ் கவர்மெண்ட். நம்பர் 1. நான் இன்னொன்று சொல்கிறேன், எல்லாரும் வந்து இவன் கட்சிக்காரன் அதனால் வந்து இந்த சாஃப்ட் ஆட்டிடியூடுன்றாங்க, அது உண்மையாக இருக்கலாம் பொய்யா இருக்கலாம், அதுக்குள்ளே கூட நான் போகல. The second part of the story என்னன்னா, the other side of the coin, 11% of the growth எங்களுக்கு இருக்குது, 14 years பொறுத்து நாங்கள் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். இது வந்து தமிழ்நாடு இந்தியாவிலே முன்னணி மாநிலம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சுன்னு 2 டிஜிட்டில் வளர்ச்சி நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தம்பட்டம் அடிச்சுக்கிறீங்க, எல்லாம் கரெக்டு. அளவுகோல் வந்து எது? கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் crores were looted, if not few crores. The hospital belongs to one DMK MLA. இதை தாண்டி த கவர்மெண்ட்ஸ் இன்டிஃபரண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் நாட் ஷட்டிங் டவுன் த ஹாஸ்பிட்டல், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். த அதர் சைட் ஆஃப் த ஸ்டோரி, இட் ஷோஸ், டோன்ட் யூ திங்க் இட் ஷோஸ் தி பாவர்ட்டி, ஆப்ஜெக்ட் பாவர்ட்டி ஆஃப் ரூரல் தமிழ்நாடு. 2 லட்சம் ரூபாய்க்கு நெசவாளர்கள் தங்களுடைய கிட்னியை விற்கிறாங்கன்னா, நாங்கள் 11% growth அச்சீவ் பண்ணிட்டோன்னு நீங்கள் பெருமை பீத்திக்கிறதுல என்ன இருக்குது? இந்த ஆங்கிள் நான் பேசணும்ல. ஒரு பக்கம் ஸ்விண்ட்லிங் ஆஃப் மணி,
அண்ட் மிஸ்யூஸ் ஆஃப் பவர், அது ஒரு பக்கம். அது எல்லா கவர்மெண்ட்லேயும் கிட்னி ராக்கெட்டிங் இருக்குது, நான் அதை மறுக்கல. ஃபார் ஏஜஸ் கிட்னி ராக்கெட்டிங் இஸ் கோயிங் ஆன். கரெக்ட். அந்த நாமக்கல் அந்த ஏரியா ஏரியால and everywhere it is there. In fact, I remember a story in 1991 வந்து there was a BBC story of massive kidney racketing by in Vellore. Vellore is famous for that, which was a very big story actually, very good story. So it's going on for ages. அப்படி பார்த்தா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ ஒரு பக்கம் நான் தான் இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலம்னு நீங்கள் தம்பட்ட அனுப்பிச்சுக்கிறீங்க. இன்னொரு பக்கம் இந்த கிட்னி ராக்கெட்டிங்கோட அதர் சைடு, இன்னெவிட்டபிள் சைடு ஆஃப் த ஸ்டோரி வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு கிட்னியை விற்கிற அளவுக்கு தான் உன்னோட ரூரல் பாப்புலேஷன் இருக்குது. அப்போ வந்து நீ சொல்லிக்கிற அந்த டெவலப்மெண்டல் பிளான்ல அந்த பலூனில் ஓட்ட விழுது. அது அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்குது. அப்சல்யூட் கான்ட்ராஸ்ட். ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு எப்பயுமே நீங்கள் எதையுமே முன்னேறிய மாநிலம் முன்னேறாத மாநிலம்லாம் பீத்திக்கெல்லாம் முடியாது. நெசவாளர்கள் வீவர்ஸோட கண்டிஷன் இஸ் வர்ஸ்ட். ரூரல் தமிழ்நாடோட பாவர்ட்டி வந்து இன்னைக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ். அஃப்கோர்ஸ் மச் மோர் ஸ்டடி நீடட். ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட் இன் இட். நமக்கு நிறைய ஸ்டடீஸ் அதில் தேவைப்படுது, டேட்டா தேவைப்படுது, எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். நான் ரொம்ப மேம்போக்காக சொல்கிறேன். சில விஷயங்களை நீங்கள் பப்ளிக் டொமைனில் இருக்க விஷயங்களை வச்சே பேசலாம். கிட்னி ராக்கெட்டோட இன்னெவிட்டபிள் சைட் ஆஃப் த அதர்ஸ் பார்ட், இட் ஷோஸ் தி ரூரல் பாவர்ட்டி. தமிழக கிராமப்புற வறுமையை பட்டவர்தனமாக எடுத்து காட்டுகிறது. ஆட்சியாளர்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும். கடன் தொல்லை, அதிக வட்டிக்கு கடன் வாங்குறது, அதுக்கப்புறம் அதை கட்ட முடியாதது, வேலை வாய்ப்பின்மை, உங்களுக்கு எம்எஸ்எம்இ க்ளோஸ் ஆகுது, ஜிஎஸ்டி பிரச்சனை எல்லாம் ஏராளமான. அது வந்து கிரெடிட் வந்து நேஷனலைஸ் பேங்க்ஸோட ஃபங்க்ஷனிங் குறைஞ்சது, அதனால தான் கண்டுவத்திக்காரங்கிட்ட போய் மாற்றான். இதெல்லாம் காரணங்கள். மைக்ரோ ஃபைனான்ஸ்ல போய் மாற்றுறது எல்லாமே காரணங்கள். பட் த ரியாலிட்டி வந்து கிட்னியை விற்கிற அளவுக்கு கிராமப்புற வறுமை தமிழகத்தில் இருக்கிறது என்பது இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்த கிட்னியை எவன் திருனா திமுக எம்எல்ஏவா அந்த ஹாஸ்பிட்டலில் எவன் பண்ணலாம் பார்க்க இருக்கு வரும். இப்போ இடி வரப்போது உள்ள. இட் இஸ் வெரி வெரி சூன் என்டர் த சீன் பிகாஸ் predicate offense established ஆயிடுச்சு. Madras High Court ordered a full-fledged inquiry by an SIT and the court is going to monitor the case. இப்போ நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது. என்னென்ன விஷயங்களில் திமுக அரசாங்கம் கோட்டை விட்டிருக்கிறது, எந்த இடத்துல அட்மிஷன் முற்றிலுமாக சரிந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறீங்க? இல்லைங்க, இப்போ நம்ம ஒன்று வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து நீங்கள் ஒரு பக்கம் டெவலப்மெண்ட்டுன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டாலும் இப்போ ஆப்ஜெக்ட் பாவர்ட்டி எக்ஸிஸ்டிங்கிறதுக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸே சாட்சியம் கிட்னி இஷ்யூவில். அதர் தேன் தட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொலாப்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து I'll tell you how many health is one of the important. நீதிமன்றமே இங்க என்ன யாருடைய ஆட்சி நடக்கிறது? ஐஏஎஸ் ஆபீசர்ஸ். அதுக்கு தான் நான் வரேன். நான் வந்து இந்த கவர்மெண்ட்ல ஊழல்ல மூழ்கி கவர்மெண்ட் முத்தெடுக்கிறாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் கரப்ட் கவர்மெண்ட்ஸ் இன் இந்தியா. நான் எதை வச்சு சொல்றேன்னு கேட்டேன். முட்டா என்ன எவிடன்ஸ்னு கேட்பாங்க. அரே பாபா, யூ லுக் அட் தி ஹை கோர்ட்ஸ் ஸ்ட்ரிக்சர்ஸ் அண்ட் த கரப்ஷன் சார்ஜஸ் லெவல்டு பை தி DMK மெம்பர்ஸ் அகேன்ஸ்ட் தேர் ஓன் சீனியர்ஸ். அது வந்து லோக்கல் லெவல் கரப்ஷனை ஒதுக்கி தள்ளிட்டு பார்க்க முடியாது. ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் என்ன கேட்டார், இது யாரோட ஆட்சி இதுனாரு? அதிகாரிகள் ஆட்சினார். உடனே அடுத்த நாள் வரிஞ்சு கட்டிக்கிட்டு போய் கவர்மெண்ட் வக்கீல் இல்லை இது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினார். ஏன்னா தான் பதவி அவர் காப்பாற்றிக்கணும், அதனால் அவர் அங்கே சொல்கிறார். நீங்கள் இங்கே வாங்க, இந்த கிட்னி ராக்கெட்டில் வந்து ஜட்ஜ் என்ன சொல்கிறாரு, ஜஸ்டிஸ் சுப்பிரமணியம் பெஞ்ச் என்ன சொல்லுது, இந்த நாங்கள் சொன்ன எந்த டைரக்ஷன்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலை. வி ஆர் ஃபெட் அப். அவங்க சொல்கிறது, நாங்கள் அதிருப்தி அடைந்திருக்கிறோம். வி ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட், வி ஆர் டிஸாட்டிஸ்ஃபைட் வித் த ஹோல் ப்ராசஸ்ன்றாங்க. ஒன்று, ஒவ்வொரு செக்டராக எடுங்க நீங்கள். ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் அஃபெக்டட். இத்தனைக்கு வந்து ஃபார் 100 years ஹெல்த்தில் வந்து தமிழ்நாடு செய்த ரோபஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். முன்னணி மாநிலம் சுதந்திரத்துக்கு முன்னால் இருந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்லேருந்து, அதுக்கு பிறகு அஃப்கோர்ஸ் 60 years ஆஃப் திராவிடியன் மூவ்மெண்ட்டில் கவர்மெண்ட்டில் அண்ணாதுரை, எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா, எடப்பாடி, ஸ்டாலின் வரைக்கும் கூட வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸ்டாலின் கவர்மெண்ட் வரத்துக்கு முன்னாலே we got excellent infrastructure in health. பட் டுடே லுக் அட் த சிச்சுவேஷன் இன் ஹெல்த். இது வரைக்கும் இந்தியா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலே எனக்கு தெரிஞ்சு ஆர் இன் த ரீசன்ட் ஹிஸ்ட்ரி 3 வருஷத்தில் 5 ஹெல்த் செக்ரட்டரி, 3 வருஷத்தில் 5 ஹெல்த் செக்ரட்டரி. வரும்போது ராதாகிருஷ்ணன், ககன்தீப் சிங் பேடி, செந்தில்குமார், சுப்ரியா சாஹூ, மறுபடியும் செந்தில்குமார். 4 people but 5 secretaries. எதுக்கு செந்தில்குமாரை மாற்றிட்டு சுப்ரியா சாஹூ கொண்டு வந்தீங்க? மறுபடியும் எதுக்கு சுப்ரியா சாஹூ தூக்கிட்டு செந்தில்குமாரை கொண்டு வந்தீங்க? சச் அன் இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோ டிபார்ட்மெண்ட். மக்களோட அன்றாடம் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு இது. எங்கெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷனில் கோட்டை விட்டாங்கன்றீங்கல்ல, இங்கெல்லாம் தான் கோட்டை விட்டாங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க். நான் லுக் அட் தி டிஜிபி அப்பாயின்மெண்ட். இந்த வரைக்கும் உங்கள் லிஸ்ட் அனுப்புனாங்களான்னு தெரியல, அனுப்பலன்னு தெரியல. இது வரைக்கும் இது மாதிரி நடந்ததே இல்லை. அதுவும் வந்து பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ரொம்ப ஸ்க்ரூப்புலஸாக ஃபாலோ பண்ணக்கூடிய
ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு 2007 பிரகாஷ் சிங் ஜட்மெண்ட் விச் மேண்டேட்டட் 2 year கம்பல்சரி டென்யூர் ஃபார் டிஜிபிஸை நம்ம அழகாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ராமானுஜம், அசோக் குமார், TK ராஜேந்திரன், திரிபாதி, சைலேந்திர பாபு, சங்கர் ஜிவால். இப்போ இவங்களுக்கு தேவையான ஆஃபீஸர் அந்த அமங் த 8 டிஜிபிஸை வந்து இதில் வந்து பிரகாஷ் சிங் ஜட்மெண்ட் வந்து 2007 ஜட்மெண்ட் இஸ் தி மேஜர் டாக்குமெண்ட். அதுக்கு பிறகு வந்து 2 டாக்குமெண்ட்ஸ் வந்துருக்குது. ஸோ யூனியன் மினிஸ்ட்ரி, ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து 2 கைட்லைன்ஸ் வந்துருக்குது. பர்ஃபெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும், யாரை அனுப்பணும், யார் பேர் அனுப்பக்கூடாதுன்னா. 8 டிஜிபிஸ் இருக்காங்க. குரூப் 16 லெவல் 16 பேரோல் அவங்கள தான் அனுப்பணும். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னே தெரியல. ஏன்னா உங்களுக்கு தோதான ஆள் இல்லைன்னு இன்ன வரைக்கும் லிஸ்ட்டு அனுப்பலை. இது வரைக்கும் சில ஸ்டேட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாமல் கண்டெம்ப்டில் மாட்டியிருக்காங்க. அது நாடு பூரா இருக்க பிரச்சனை. பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் வேர் பர்ஃபெக்ட்லி வி ஃபாலோடு தி பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட். அப்பாயின்மெண்ட் ஆஃப் டிஜிபிஸ்ல ஒரு ஃபேர்னஸோட தான் நீங்கள் இருக்கீங்க. இப்போ இன்றைக்கி அது காற்றுல பறந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் நீங்கள் வந்து சப்ஸ்டாண்டர்ட், இட் இஸ் நாட் சப்ஸ்டாண்டர்ட். அதாவது வந்து தகுதி இல்லாதவங்களை நீங்கள் வந்து லிஸ்ட்டில் அனுப்ப போகிறீங்கன்றாங்க. இன்ன வரைக்கும் கவர்மெண்ட் பதிலே சொல்லலை. மதுரை பெஞ்சில் ஜஸ்டிஸ் சுப்பிரமணியம் பெஞ்சில் அது இருக்குது, நாங்கள் லிஸ்ட்டாக அனுப்பிட்டோன்ற மாதிரி இவங்க எதுவுமே சொல்ல. பிரின்சிபல் சீட்டில் வந்து போட்டு ஒரு பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகுது. இங்கே பெட்டிஷன் பெண்டிங்கிறது அங்கே அவர்கிட்ட சொல்லலை. எந்த அளவுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு ஹானஸ்டி இல்லைன்றதுக்கு பொதுவெளியில் இருக்க விஷயங்கள் மட்டுமே சாட்சி. அப்போ நீங்கள் ஒரு இப்போ தான் முடிய போகுது. இன்றைக்கி 27, இன்னும் 3 நாளில் 30ஆம் தேதி சங்கர் ஜிவால் விடைபெறுகிறார். 31 சண்டே, அதனால் 31 ஹேஸ் டு ரிட்டையர். 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் லிஸ்ட் அனுப்பலைன்னா என்ன ஆகும்? நீங்கள் யாரை வேணால் பொறுப்பு டிஜிபியாக போட்டுக்கலாம். பொறுப்பு டிஜிபியாக போட்டிங்கன்னா அதுக்குள்ளே அது எவனா கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போவோம். ஆல்ரெடி ஜஸ்டிஸ் சுப்பிரமணியம் பெஞ்ச் வந்து வில் டேக் இட் அப்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போய் கோர்ட்டில் சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. ஸ்பெஷல் டிஜிபி போடுவீங்க, இல்லை இன்சார்ஜ் டிஜிபி போடுவீங்க. 95 பேட்ச் இன்எலிஜிபிளாக இருக்கவங்களை அனுப்புவீங்க. there will be some grumbling and there will be some problem. இதோட எண்ட் ரிசல்ட் என்ன? you are weakening the institutional damage. அப்போ இதெல்லாம் தான் அளவுகோல். சும்மா 11% அவன் சொன்னான், ஹிந்துவில் ரிப்போர்ட் போட்டான்றதை வச்சுக்கிட்டு மாறு தட்டிக்கிட்டு தொலைக்காட்சிகளில் உட்காந்துக்கிட்டு வந்து பெய்டு மவுத்ஸை வச்சு உங்களுக்கு நீங்களே மாலை போட்டுக்கிறீங்கல்ல, அது கிடையாது. திஸ் ஒன் ஆஃப் த worst states where media is a கோதி மீடியா. சரி, ஒரு சின்ன உதாரணத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம், முதல்ல அந்த போராட்டத்துக்கு அவங்க போனதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவ்வளோ தூய்மை பணியாளர்கள் கேதர் ஆகுறது, அசம்பிள் ஆகுறது, அவங்க போராட்டம் பண்ணுறது, அவங்க ஆர்கனைஸ் ஆகுறதே ஒரு பெரிய விஷயம். ஆனால் அதை கையாண்ட விதம் அப்படின்றதுல உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் எல்லா பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாம்சங் போராட்டம் எடுத்துக்கோங்க, தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் எடுத்துக்கோங்க, இல்லை அரசாங்க ஊழியர்களுடைய போராட்டம் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு வகையில் மிஸ்ஹேண்டில் பண்ணுறாங்களே. என்ன காரணம்? அது என்ன? அது தெரியல. யார் கண்ட்ரோலில் கவர்மெண்ட் இருக்குன்னு தெரியல. எப்படி வந்து அதை அப்படி ஹேண்டில் பண்ணிருக்கணும். ஜஸ்ட் பிகாஸ் கோர்ட் சைடு நீ லட்டி சார்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதே கோர்ட்டு தான் 387 பேரை இப்போ இது பண்ணுங்க, இப்போ ரெகுலரைஸ் பண்ணுங்க சர்வீஸ்ன்னு சொல்லி 3 வருஷம் ஆகுது. அதை நீ ஆக்ஷன் எடுத்தியா? அண்ட் இட் வாஸ் ஆர்ம்லெஸ் ப்ரொடெஸ்ட். 15 நாள் அங்கே உட்காந்துருக்காங்க. எல்லாரும் அதை கிராஸ் பண்ணி தான் ஜிஹெச்சுக்கு போகிறாங்க, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போகிறாங்க, ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. நாட் அ சிங்கிள் இன்சிடென்ட். யாருமே எதுவுமே சொல்லலை. அண்ட் யூ ஸ்டேஜ் மேனேஜ்டு பெட்டிஷன். ராத்திரியோட ராத்திரி அடிச்சு தூக்குறீங்க நீங்கள். அந்த நேரத்தில் சீஃப் மினிஸ்டரும் அண்ட் டெப்டி சிஎம்மும் தேவர் வாட்சிங் த மூவிஸ். அது அவங்களே பதிவு பண்ணுறாங்க. நல்லா கவனிங்க. அவங்க அந்த படத்தை கூலி படத்தை பார்த்தது அவங்க சொல்லலைன்னா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, நம்ம யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. கன்ஃபார்ம்டு நியூஸாக இருக்காது. கன்ஃபார்ம்டு நியூஸ் இல்லைன்னா நம்ம பேச மாட்டோம். கண்டிப்பாக பேச மாட்டாரு அப்படின்ற மாதிரி. கன்ஃபார்ம்டு நியூஸ் இல்லைன்னா நம்ம பேச மாட்டோம். அவங்க பதிவு பண்ணுறாங்க. யார்? உதயநிதி ஸ்டாலின் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் பதிவு பண்ணுறாரு. எப்போ லட்டி சார்ஜ் நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. இது வந்து லட்டி சார்ஜ் நடக்கல, ஒரு கலைக்கும் போது தே யூஸ் த ஃபோர்ஸ். அந்த அவங்க பேர் என்ன, அந்த அம்மா நிலவுமொழி சந்தாமரை அண்ட் ஒன் மோர் லேடி, தே கிவன் இன்டர்வியூஸ். நேம் பேட்ச் இல்லாத ஆஃபீஸர்ஸ் வந்து தே ஹேண்டில் தம் ஃபிசிக்கலி. தெர் வாஸ் சம் ஹஷ் அப் அண்ட் தே யூஸ் த ஃபோர்ஸ், வெதர் இட் இஸ் மைல்டு ஃபோர்ஸ் ஆர் ஹார்ஷ் ஃபோர்ஸ். அது திஸ் brought பேட் நேம் டு திஸ் கவர்மெண்ட். அது அவங்க இல்லைன்னு மறுக்க முடியாது. ஒவ்வொரு திமுக காரணம், அறிவுள்ள ஒவ்வொரு திமுக காரணம் அந்த இஷ்யூ அந்த கவர்மெண்ட் கையாண்டது இந்த ரன் அப் டு த எலெக்ஷன்ஸ் கெட்ட பேருன்றது தெரியும். அதில் வெந்த பொண்ணில் வேலை பச்சுற மாதிரி அது நடந்துகிட்டு இருக்கும்போது கரெக்டாக 1:30 மணிக்கு ட்வீட் போடுறாரு உதயநிதி ஸ்டாலின், நான் படம் பார்த்துட்டு இருந்தேன், நல்லா இருக்குது, வாழ்த்துக்கள்னு. சிஎம் வந்து அந்த குழுவை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதெல்லாம் வாட் சார்ட் ஆஃப் அப்ரோச்? அது இன்றைக்கி இருக்க மாடர்ன் வேர்ல்டில் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். நான் அதை தான் சொன்னேன், இதை இவங்க பதிவு பண்ணாட்டி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இட் வுட் ஹவ் பீன் ஹஷ்டு டோன். ஹஷ்டு டோனில் இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக நம்மள மாதிரி இருக்கவங்க அதை கன்ஃபார்ம் நியூஸாக இல்லைன்னா சத்தியமாக பேச மாட்டோம். நீங்களே பதிவு பண்ணுறீங்க. நான் அதனால சொன்னேன், இப்போ சொல்கிற அத்தனை சார்ஜஸுமே வந்து பொதுவெளியில் இருக்கிற விஷயங்களை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் திஸ் இஸ் நாட் அ ஹெல்த்தி கவர்மெண்ட்டுன்னு. ஆன்டி பிஜேபியை தவிர்த்து இந்த கவர்மெண்ட்டை பாராட்டுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்களை நான் லைன் அப் பண்ணுறேன். சரி, நான் என்ன கேட்குறேன், ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழல்
தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் அல்லது கலைஞர் கருணாநிதியாக இருக்கட்டும், அதிகாரிகள்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருப்பாங்க இல்லையா? இது இப்போ எதுவுமே ஒரு அக்கௌண்டபிலிட்டியோ அல்லது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ யாருமே எடுக்காத மாதிரி ஒரு சூழல் அப்படின்றது இருக்கிறதுக்கான காரணம் என்ன? முதல் ஒரு 6 மாசத்துல திஸ் கவர்மெண்ட் ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் பிளாட்னு எனக்கு தோணுது. எப்படி? இவங்க ஆரம்பத்தில் வந்தப்போ பெரிய அளவில் இவங்களுக்கு அந்த அந்த ஜார்கன்ஸில் இவங்க கொடுத்த இம்பார்ட்டன்ஸு, அதுக்கு பிறகு வந்து இவங்க வந்து யாரையோ கூட்டின்னு வந்தாங்க, ரகுராம் ராஜன் அவர் இவரெல்லாம் கூட்டின்னு வந்து கமிட்டிஸ்லாம் போட்டாங்க. அந்த அந்த பில்டப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஒரு 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 இமேஜ் பில்டிங்கில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜ் பில்டிங்கில் இவங்க காட்டின அக்கறை வந்து கிரவுண்ட் ரியாலிட்டியில் வந்து இவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் காட்டலைன்னு எனக்கு தோணுது. இன்றைக்கி வந்துங்க, இன்றைக்கி நீங்கள் பல பிரச்சனைகள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்குது. யார் கண்ட்ரோலில் நிர்வாகம் இருக்குன்றதை பற்றின கொஸ்டின் எல்லாருக்கும் ஏன் வருது? இன்றைக்கி வந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்சர்ஸ் இந்த கவர்மெண்ட் மேலே ஏன் வருது? அப்போசிஷன் கம்ப்ளீட்லி கொலாப்ஸ் ஆகிருக்கிறதால உங்கள் வண்டி ஓடுது. அப்போலாம் அப்போசிஷனால் இந்த இஷ்யூவை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. லெட்டு மாதிரி இஷ்யூஸ். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் கிட்னி ராக்கெட்டிங். இன்றைக்கி எடப்பாடி சிஎம்மாக இருந்து ஒரு ஏடிஎம்கே எம்எல்ஏவோட ஹாஸ்பிட்டலில் இது நடந்து இந்த மாதிரி ஒரு கோர்ட்டு டைரக்ஷன்ஸ் வந்து இருந்ததுன்னா டிஎம்கே வுட் ஹவ் யூஸ்ட் இட் டு த ஹில்ட், எஸ்பெஷலி இந்த ரன் அப் டு த எலெக்ஷன். ஒன்றுமே பண்ணலையா? நேராக போயிருப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டல் வாசலில் போய் முற்றுகை. இந்த பிரச்சனையை வந்து திமுக கொண்டு போயிருக்கோம். அதில் இருக்கக்கூடிய இன்வேரியபிளி வந்து மெனி crores, few hundred crores would have been launderedன்றாங்க. திஸ் இஸ் ஆப்வியஸ் ரிசல்ட். இல்லை, இன்னொரு விஷயம் நம்ம இந்த எப்படி கம்பேர் பண்ணலான்னா, அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் பஞ்சம் ஏற்பட்டது, எலிக்கறி சாப்பிட்டாங்க அப்படின்னு 2003 கஞ்சி தொட்டி திறந்தாரு. கஞ்சி தொட்டி அந்த அம்மா என்ன மாநிலம் முழுவதும் அதாவது கஞ்சி தொட்டி திறக்கிறதுன்றது வந்து சச் அ ஃபேண்டாஸ்டிக் ஐடியா பை கருணாநிதி. அந்த ராட்சச மூளைக்கு இன்னைக்கு 100 அனலிஸ்ட் உட்காந்துட்டு வேலை செய்கிறாங்க ஸ்டாலினுக்கு. அந்த ஒரு கம்ப்யூட்டர் மூளைக்கு முன்னால் இவங்க 100 பேரும் மண்டி போட்டால் கூட ஈக்குவல் ஆகாது. சுயம்பு அந்த ஐடியா இருக்குல்ல, கஞ்சி தொட்டி திறக்கிறது ஐடியா. ஒரு பிரச்சனையே மக்கள் கஞ்சி தொட்டி திறக்கிறதுன்றது ஒரு ஐடியா சார். அது வந்து தட் ஒன் ஸ்டெப்பில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் பாவர்ட்டியை லீடர் ஆஃப் த அப்போசிஷன் கருணாநிதி ஹஸ் portrayed it to the world. அந்த அம்மா ஜெயலலிதா எவ்வளோ வெறி கொண்டாங்கன்னா வந்து போலீஸை வச்சு அடித்து உடைச்சாங்க. ஐ ஹவ் சீன் த விஷுவல்ஸ். இல்லை, லட்டியால் போய் அடித்து எட்டி உதச்சி போலீஸ்காரன் வந்து அந்த கஞ்சி தொட்டியெல்லாம் அடித்து செதறடிப்பாங்க. கஞ்சி தொட்டி திறக்கிறதுன்றது வந்து அது 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 அந்த மூளை, அந்த ராட்சச மூளைக்கு தான் தெரியும். 100 சொல்லுவார் 100 கம்ப்யூட்டர் ஈக்குவல்னுவார் கருணாநிதியோட மூளையை. இன்றைக்கி ஒரு 100 அனாலிஸ்ட் உங்களை சுற்றி உட்காந்துருக்கான், அந்த ஒரு மூளைக்கு ஈக்குவல் ஆகாது. இந்த 100 பேரும் கொண்டு போய் முட்டுசதல் நிறுத்துறாங்கள, எழுதி வச்சுக்கோங்க. நிறுத்திட்டு ஆல்ரெடி இல்லை, நீங்கள் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் அந்த இது கைதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காலையில் அடுத்த நாள் காலையில் தூய்மை பணியாளர்களே பதாகைகளை ஏந்திட்டு இந்த அரசாங்கத்தை பாராட்டி பேரணி நடத்துறாங்க. இதெல்லாம் வெந்த புண்ணில் வேலை மாச்சல் பேரணி நடத்துறாங்க. நீங்க அந்த தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு கொடுக்குறாங்க, ராத்திரி பூரா வச்சு அடிச்சு காலைல ஃபுட்டு கொடுக்குறேன், காலைல உணவு கொடுக்குறீங்க. எதுக்குங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போனாங்களா அடிச்சுட்டு பிரியாணி கொடுப்பான்ல, அந்த மாதிரி. எவ்வளோ பாவம். ஒரு நாள் அவன் வேலை நிறுத்தமாக நம்ம பழப்பம் நாரிடும். த ஒன்லி ப்ரொஃபஷன் விச் தே ஸ்ட்ரைக் ஃபார் 24 hours. நான் சொல்லுதான் 100% ஸ்ட்ரைக் அவன் பண்ணான்னா த்ரூ அவுட் த ஸ்டேட் நம்ம பழப்பெல்லாம் நாரிடும், செத்துருவோம். நம்மலாம் நம்ம யாராவது ஒருத்தர் காலை தொட்டு கும்பிடணும்னா அவங்க காலை தொட்டு தான் கும்பிடணும். நீ காலை தொட்டு கூட கும்பிட வேணாம், அவனை மனுஷனாக நடத்துன்னு தான் கேட்குறான். எங்கே வந்து தே லாஸ்ட் தர் பிளாட்னா அதை தான் சொல்கிறேன். முதல்ல வந்தோன்னே எல்லாம் குழுவை போட்டிங்க, 1000 கமிட்டியை போட்டிங்க, பெத்த பேச்செல்லாம் பேசுனீங்க, பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுனீங்க, ஒன்றியம் நீங்கள், சமூக நீதி நீங்கள், எங்கே வந்து நிற்குதுங்க இந்த நோபல் பீஸ் பீஸ் லாரேட் அந்த ஜான் ரெஸா அவரு, அந்த இவர் அந்த இவங்க 2 பேர் வந்து இன்னொரு 2 எக்கானமிஸ்ட், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எக்கானமிஸ்ட் அவங்க, அப்புறம் வந்து ரகுராம் ராஜன், இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு குல்மா வேலை. இதெல்லாம் நடைமுறையில் இது தேவையே இல்லை. ஒரு ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் வி காட் வெரி குட் ஆஃபீஸர்ஸ், வி காட் வெரி குட் எக்கானமிஸ்ட். ஏன் டிஎம்கேக்குள்ளேயே விஷயம் தெரிஞ்ச நபர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. தேர் ஆர் வெரி குட் வெல் இன்ஃபார்ம்டு பீப்புள் வித்தின் டிஎம்கே. இவங்கெல்லாம் தேவையே இல்லை உங்களுக்கு. இங்கே இருக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்ச அதிகாரிகள் இருக்காங்களே, அவங்க முன்னாலெல்லாம் ரகுராம் ராஜன், ஜான் ரெஸ் எல்லாம் கூட்டின்னு வரணும்னு அவசியமே கிடையாது. கட்சியில் என்ன ஆச்சு? அதெல்லாம் சம்மா நாம்கேவாசி எப்பயோ ஒரு தடவை வந்துட்டு போகிறது, பார்க்குறது, இல்லை வீடியோ கான்ஃபரன்ஸுங்களை பேசுறதுன்னு போச்சு. இப்போ தூய்மை பணியாளர் போராட்டத்தை இப்படி ஹேண்டில் பண்ணி ஏன் கெட்ட பேர் எடுத்துக்கணும்? அதுவும் பாருங்கள், த இன்சென்சிட்டிவிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் இந்த ரன் அப் டு த எலெக்ஷன். இதை ஏன் செய்யணும்? நீ ப்ரைவேட்டைஸ் பண்ணுற, 8 மாதம் பொறுத்து பண்ணிட்டு போய் நான் ஓப்பனம் இன்னும் இறங்கி சொல்கிறேன். சரி, இல்லை 21 வரும்போதே பண்ணி, நீ வரும்போதே 21 பண்ணியிருக்கணும்ல.
இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அன்றைக்கி ஒரு ஆர்டினரி டிஎம்கே கேடர் என்கிட்ட சொல்கிறாரு, சார் இது என்ன சார் இது கவர்மெண்ட்டு இவங்க போட்டு வந்து இப்போ உங்களுடன் ஸ்டாலின் நடத்துகிறாங்க, இதெல்லாம் வந்தோடனே நடத்திருங்க சார். அவர் ஒரு பாயிண்ட் அழகாக சொல்கிறார். இஸ் லோ லெவல் கேடர். அவர் வந்து நீங்கள் ஒரு புது ஸ்கீமை கொண்டு வரீங்கன்னா அதில் வந்து நிறைய குறைகள் இருக்கும். அதை வந்து செக் அண்ட் பேலன்ஸில் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு டைம் இருக்கணும். 3 மாதம் ஒரு ஸ்கீமை பண்ணுறோன்னா அதோட நிறைய குறைகள் அடுத்த 6 மாதத்தில் தெரியும். வித்தின் 9 months 6 to 9 months நம்ம ரெக்டிஃபை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 9 monthsல கவர்மெண்ட்டே போகுது. அப்போ எதை மறைக்கிறதுக்காக இதை போய் நான் சொல்கிறேங்க, நேரில் பார்த்தவங்க சொல்கிறாங்க, அது உங்களோட ஸ்டாலினில் போய் வந்து எனக்கு ரேஷன் கார்டில் பேர் மாற்றணும்னு கொடுக்குறான். 3 தடவை அதிகாரிகிட்ட கொடுத்து நடக்கல, 4வது தடவை கொடுத்தப்ப நடக்கல. இன்னொரு ரொம்ப மைக்ரோ லெவல் இஷ்யூ இருக்குது, ரொம்ப கேட்டால் சிரிப்பீங்க. அவன் துட்டு வாங்கிட்டு தான் சில காரியங்களை செய்கிறான். நீ ஃப்ரீயாக செஞ்சினா தாசில்தார் அவனையும் பகச்சிக்கிற தாசில்தாரை இதை பல நாளைக்கு உனக்கு ஓட்டு போட மாட்டான். இதுதான் கருணாநிதி ஜெயலலிதாக்கு தெரியாது. லோ லெவல் கரப்ஷன்றது இன்னெவிட்டபிள். அங்கே உட்காந்து அத்தனை உங்களுடன் ஸ்டாலின்னு நீங்கள் பண்ணுறீங்கல்ல, அதில் பல காரியங்கள் வந்து நீங்கள் காசு கொடுத்து தான் பண்ணுறீங்க. காசு கொடுக்காம நான் ஏன் செய்யணும், நம்ம இன்டிஃபரெண்ட்டாக இருக்கான் இல்லையா? சரி, அப்படி அவன் செஞ்சிடறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஓட்டு போகுது, இவன் ஓட்டு வராது. என்னை இழுத்தடிச்சல்ல. ப்ராக்டிக்கலாக பிரயோஜனம் இல்லாத பல காரியங்கள், இதெல்லாம் யார் கொடுக்குற யோசனை இல்லை. எதுக்காக இதை பண்ணுறாங்க? இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு ஈவெண்ட்டுக்கு அப்புறம் இன்னொரு ஈவெண்ட், ஒரு ஈவெண்ட்டுக்கு அப்புறம் இன்னொரு ஈவெண்ட், ஒரு பிரம்மாண்டத்துக்கு அப்புறம் இன்னொரு பிரம்மாண்டம். இமேஜ்லேயே வண்டி ஓடுதுங்க. இது என்ன காரணம்? அட்மினிஸ்ட்ரேஷன் கொலாப்ஸ். நீங்கள் செய்யறதுக்கு வேலை இருந்தால் தானே அட்மினிஸ்ட்ரேஷன் ஷுட் ஸ்பீக் ஃபார் இட்ஸ். இல்லை, அட்மிஷன் ஆஃப் கில்ட்டா ரெண்டும் கபேஷ். இப்போ இந்த கவர்மெண்ட்ல மக்கள் கோவமா இருக்காங்க. நடுத்தரில் போட்டு உங்களோட ஸ்டாலினை 4 வருஷம் பொறுத்து எதுக்கு நடத்துறீங்க? என்ன பிரச்சனை வருது? ரேஷன் கார்டு இல்லை, ஆதாரில் பேர் மாற்றணும், இபி கார்டில் பேர் மாற்றணும். இதெல்லாம் வந்து இப்போ சிஎம் இன்வால்வ் ஆகி பண்ணுற வேலை இல்லைங்க. கவுன்சிலர் ஒழுங்காக இருந்தானா இது நடக்காது. எலெக்ஷனுக்கு முன்னால் ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் பொட்டியை வச்சு நாங்கள் எலெக்ஷனுக்கு வந்தோன்னா உங்கள் தொகுதியில் ஸ்டாலினை பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எல்லா தொகுதியிலையும் அந்த பொட்டியில் ஒரு கட்சிக்காரர் சொன்னார் என்கிட்ட, அந்த பொட்டியெல்லாம் எங்கள் வீட்டில் தான் சார் இருக்கு. அந்த பொட்டியை என்ன பண்ணாங்க, இது இங்கே வரேன், அந்த விஷயத்துக்கு தான் நான் வரேன். அந்த பொட்டியை என்ன பண்ணாங்க, பவருக்கு வந்தோன்னே திறந்தாங்க. ஒரு 4 மாதம் 5 மாதம் அந்த கூத்து நடந்தது, சமாளிக்க முடியல. அப்போ அன்றைக்கி இறையன்பு சீஃப் செக்ரட்டரி, ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆஃபீஸர்ஸ், சந்தேகமே இல்லை, அற்புதமான நல்ல நேர்மையான அதிகாரி. அவர் சொன்ன வாசகம், லோ லெவலில் இருக்க ஆஃபீஸர்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒழுங்காக இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை எங்களுக்கு வராதுன்னு. ஏன்னா சமாளிக்க முடியல. புரியுதில்ல? இப்போ அது 4 வருஷம் பற்றி ஏன் ரிப்பீட் பண்ணுறேன்றா? ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் எஸ் ட்ராஜடி, செகண்ட் டைம் எஸ் ஃபார்ஸ். எதிர்கட்சியாக இருக்கும்போது உங்களோட அது என்னது, இது உங்கள் தொகுதியில் ஸ்டாலின். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது உங்களுடன் ஸ்டாலின். உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் ஒழுங்காக இருந்ததுன்னா உங்களுடன் ஸ்டாலின் ஏன் வரப்போகுது? பொட்டியை திறந்தீங்கல்ல கவர்மெண்ட் வந்தோன்னா. இப்போ எதுக்கு மறுபடியும் ஆட்சி முடிகிற நேரத்தில் எதுக்கு இப்போ பொட்டியை வைக்கிறீங்க? இது எதிர்மறையாக போகுது. ஏங்க இது வந்து அட்மிஷன் ஆஃப் கில்ட், அட்மிஷன் ஆஃப் இன்எஃபிஷியன்சி, அட்மிஷன் ஆஃப் மால் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு ஏழாமையை காட்டுதா? அப்சல்யூட்லி ஏழாமையை காட்டுது. இது கிடையாது நிர்வாகம். அங்கே போய் நின்று வரவங்ககிட்ட பேட்டி எடுங்க. நான் அன்பயஸ்டாக சொல்கிறேன் மீடியாவை. அங்கே போய் கொடுத்துட்டு வரவங்ககிட்ட பேசுங்க. என்னென்ன பிரச்சனைக்கு அவன் போகிறான்னு கேளுங்க. அது எப்படி அந்த அதிகாரி தீர்த்து வைக்கிறான். அப்போ இவ்வளோ நாள் உனக்கு வேலை செய்யலை, அவன் துட்டு வாங்கி தான் வேலை செய்ய போகிறான். இப்பயும் வேலை செய்யலை. There are at least 3 cases I have seen. 2 ரேஷன் கார்டு பேர் மாற்றுறது, 1 ஆதார். 3 பேருமே வந்து என்ன சொல்கிறோம், ஏற்கனவே 3 தடவை போய் பார்த்துட்டு வந்தேன், 4வது தடவை போனால் அதே தான் சார் நடக்க போகுது, ஒன்றும் நடக்கலைன்றான். நீ நாளைக்கு வந்து பாருன்றான். அவன் ஒன்றும் பண்ண மாட்டான். அது சிஸ்டம். அது அந்த இண்டிவிஜுவலாக இருக்க அந்த டெஸ்கில் உட்காந்துருக்கவனை திட்டி பிரயோஜனம் கிடையாது. இட்ஸ் எ சிஸ்டம். அப்போ இது கூடவா ஒரு கவர்மெண்ட்டுக்கு தெரியல? சரி, இவ்வளவு பிரச்சனைகள் இந்த அரசாங்கத்தில் இருக்கிறது அப்படின்னும் போது இன்னும் மக்கள் மத்தியில் இந்த அரசாங்கம் போயே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு மனநிலை உருவாகவில்லை. காரணம் என்ன? சரி, அந்த வெறுப்பு இப்போ 1996 வந்து ஆடியர் ஜெயலலிதா போய் ஒழிஞ்சணும்னு ஒரு எண்ணம் வந்தது. 2011 தெரிஞ்சது 2Gலாம் வந்த பிறகு திமுக கவர்மெண்ட் இஸ் ஆன் இஸ் வே அவுட்னு. இது வரைக்கும் இப்போ அந்த மாதிரி வரல. பட் ஸ்டில் 7 months ஆர் தேர். பட் தேர் இஸ் அன் இன்னர், அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு அன்ரெஸ்ட் கீழே இருக்குது. அண்டர் த கிரவுண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஆகனி இருக்குது. நிச்சயமாக சொல்கிறேன் நான். ஒரு வெறுப்பு இருக்குது, ஒரு கோவம் இருக்குது. செவரல் செக்டார்ஸ் ஆர் அஃபெக்டட். நான் வந்து எந்த உள்நோக்கமும் இல்லாத சொல்கிறேன். செவரல் செக்டார்ஸ், ரியல் எஸ்டேட்டை எடுத்துக்கோங்க, சினிமா இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எடுத்துக்கோங்க, எல்லாருமே மிக கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. அண்ட் கரப்ஷன் இஸ் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் அண்ட் இட் இஸ் ப்ரூட்டல். இதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டாமல் போகாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி they may not be thrown out completely, but they will have to gasp for their survival.
அவங்க வந்து உங்களுக்கு மெஜாரிட்டி வரத்துக்குலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. அவங்களுக்கு வந்து விச் எவர் மேபி தி காம்பினேஷன் ஆர் பெர்முட்டேஷன் அப்படியே தூக்கின்னு வந்து உட்காந்து 118 சீட்டு மேஜிக் நம்பர் வந்து இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது. ஐ டெல் யூ தே ஹவ் டு ஸ்லாக் இட் அவுட், தே ஹவ் டு ஸ்ட்ரகிள் லைக் எனிதிங். 5 இது வரைக்கும் 53 வருஷத்தில் ஆஃப்டர் த அட்வென்ட் ஆஃப் எம்ஜிஆர், இந்த 53 வருஷத்தில் 72 கட் ஆஃப் டேட்டா வச்சோம்னா 53 வருஷத்தில் 11 எலெக்ஷன், 3 எலெக்ஷன் தான் டிஎம்கே ஜெயிச்சிருக்கு, அதில் 2 எலெக்ஷன் தான் கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருக்கு. ஒரு தடவை கூட இந்த 53 வருஷத்தில் அவங்க பேக் டு பேக் கவர்மெண்ட் வந்தது கிடையாது. வென் யூ ப்ரோக்னாசிஸ் யுவர் ஃபியூச்சர் யூ ஹவ் டு டேக் இன்டு அக்கௌண்ட் த பாஸ்ட். அப்படியே எந்த கவர்மெண்ட்டுக்கு வெதர் இட் இஸ் மோடியார், கருணாநிதியார், ஸ்டாலினார், ஜெயலலிதா, எந்த கவர்மெண்ட்டுக்கு மக்கள் போய் வந்து 2வது தடவை ஓட்டு போடுவாங்க? தட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் ப்ரப்போசிஷன். ஐ டெல் யூ. நிறைய சாதனை பண்ணிங்கன்னா சேஞ்சுக்கு போடலான்னு மாற்றி குத்துவான், ரொம்ப இம்சை கொடுத்தினா ஓடிட்டோன்னு குத்துவான். இது ரெண்டையும் தாண்டி வந்து அரே பாபா கமான்னு குத்துறதுலாம் ரொம்ப அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு ப்ரோ இன்கம்பன்சி வேவோட வெரி கான்செப்ட் ஆஃப் ப்ரோ இன்கம்பன்சி இஸ் அப்சல்யூட் நான்சென்ஸ். அந்த மாதிரி எங்கேயுமே இல்லைன்ற நான். அது வந்து அப்போசிஷனோட வீக், அப்போசிஷன் ஸ்கேட்டர்டால வந்தது. எனி கவர்மெண்ட் இஸ் ஆன்டி பீப்புள். எல்லா கவர்மெண்ட்டையும் மக்களுக்கு விரோதமான அரசு தான். ஜெயலலிதா 16 எப்படி ஜெயிச்சாங்க? அந்த 100% இந்த பக்கம் வந்து காலி. கரெக்ட். ப்ரோ இன்கம்பன்சின்றதே கெட்ட வார்த்தை. அறிவில்லாதவன் திமுகவுக்கு பல்வேறு விதங்களில் ஊழியம் செய்யக்கூடியவர்கள், பெய்டு மவுத்ஸ் தான் அதை பேசுவாங்க. எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடு அப்படின்றது நம்ம கடந்த வருஷம் பேசும்போதும் நம்ம அதே பேசணும். ஒரு ஒரு மாற்றமே ஏற்படலையே ஷபீர். அது ஐ திங்க் தட்ஸ் அ வெரி டீப் ரூட்டட் சப்ஜெக்ட். ஏன் வந்து இப்போ ஜூனியர் விகடன் மட்டும்தான் அதை எழுதினா போன விஷயம் புத்தனேஷ், போன புதன்கிழமை, இந்த இன்னைக்கு ஒன்று வந்திருக்கும், போன சனிக்கிழமைக்கு முந்தின புதன்கிழமை. கோமாவில் எதிர்கட்சிகள் உண்மை அப்சல்யூட். எவ்வளோ இஷ்யூஸை கையில் எடுத்து கொடுத்தாங்க. நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் திமுக அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் அப்படின்னு அவங்க ஆட்சிக்கு வந்த நாள்லேருந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். எல்லாத்துலேயும் வந்து எதிர்கட்சிகளுடைய செயல்பாடுன்னு பார்த்தீங்கன்னா அது அதில் பாதகம் தான். இல்லை, அதுக்கு காரணம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். பாலிடிக்ஸ் இஸ் 2 கேட்டகரி. ஒன் இஸ் பவர் ட்ரிவன் அண்ட் மணி ட்ரிவன். டிஎம்கே வந்து ஆஸ் ஆஃப் நவ் வெதர் இன் அப்போசிஷன் ஆர் ரூலிங் பார்ட்டி பவர் ட்ரிவன். அதிகாரம் வேணும், அதுக்கு பணம் வேணும், கொள்ளையடிப்பாங்க. இன்றைக்கி அப்போசிஷன் ஏடிஎம்கேவோட பாலிடிக்ஸ் என்னென்னா அடித்த காசை காப்பாற்றுறதுக்கு பாலிடிக்ஸ். அது எஸ்பெஷலி ஆஃப்டர் ஜெயலலிதா இந்த 4.5 வருஷம் அவங்க வந்து லூட்டடு. திஸ் கைஸ் ஆர் பிளண்டரிங். அவங்க லூட்டுக்கும் பிளண்டருக்கும் வித்தியாசம் இருக்கும். ஆங்கிலம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கொள்ளை, பெருங்கொள்ளை. இது வந்து அவன் 4.5 வருஷம் கொள்ளை அடித்தான், இவங்க 4.5 வருஷம் பெருங்கொள்ளையில் இருக்காங்க. அது இன்னும் கடைசி ஒரு 8 மாதம் வந்து இன்னும் அதிகமாக போகும். 11th ஹவரில் வந்து பூந்து விளையாடுவாங்க. இன்றைக்கி ஏடிஎம்கேவோட நிலைமை வந்து மணி ட்ரிவன். இருக்கிற காசை காப்பாற்ற தான் அரசியல். இட்ஸ் வெரி சிம்பிள். நான் நீங்கள் ஒன்றும் பெரிய அதுக்கு போட்டு மண்டியை உடச்சிக்க வேணாம். எதுக்காக அவங்க பிஜேபியோட போய் சேர்ந்தாங்க? எவ்ரி ஏடிஎம்கே கேடர் ஃப்ரம் எடப்பாடி டு லோயஸ்ட் கேடர், ரோட்டில் இட்லி விற்கிற ஒரு அதிமுககாரன், கையில் பச்சை குத்திருக்க அதிமுககாரன் வரைக்கும் பிஜேபியோட போனால் சூசைடுன்னு தெரியும். சூசைடு, ஹராக்கிரி. ஏன் போய் சேர்ந்தாங்க? காப்பாற்றிக்கிறதுக்கு தானே போய் சேர்ந்தாங்க. சிலரோட ஸ்கின்னை காப்பாற்றிக்க தானே போய் சேர்ந்தாங்க. எதுக்காக வெளியில் வந்து எதுக்காக உள்ளே போனேன்? 2023 ஏன் வந்தீங்க? 26 ஏன் 25 ஏன் போனீங்க? சில விஷயங்களை வெளியில் பேச முடியாது. பட் த ஃபேக்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். சரி, நான் என்ன கேட்குறேன், இப்போ திமுகவில் இருந்த சில அமைச்சர்கள் ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் வந்து இயல்பாக தான் செயல்படுறாங்க. அதிமுகவுக்கு அந்த மாதிரி ஒரு பேக்கிங் இல்லையா? நாளைக்கு திமுகவுக்கு இந்த நிலைமை வரும். ரொம்ப திமுகவை சிலாகிச்சு பேசாதீங்க. நாளைக்கு வந்து வெதர் இட் இஸ் போஸ்ட் ஸ்டாலின் ஆர் இஃப் தே லூஸ் பவர், இன்றைக்கி அண்ணா திமுக இருக்க நிலைமை தான் திமுகவுக்கு. மார்க் மை வேர்ட்ஸ். பிகாஸ் வென் யூ லூட், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். ஏஜ் ஓல்டு சேயிங். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். ஏன் இந்த நிலைமை அதிமுக பிஜேபியோட சேர்ந்தது ஏப்ரல் 11 அமித்ஷா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், நீங்கள் கூட இருந்தீங்க அதில். தட்ஸ் அ வெரி பிக் ஈவெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். தட் ஷோஸ் மெனி திங்ஸ். அது அதிமுகன்னு தனியாக பார்க்காதீங்க. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். கொள்ளை அடிச்சுன்னா அங்கே தான் போய் விடுவேன். பிகாஸ் யுவர் பாலிடிக்ஸ் இஸ் ஏடிஎம்கேஸ் டுடேஸ் பாலிடிக்ஸ் இஸ் மணி ட்ரிவன். சொத்தை காப்பாற்றிக்க தான் சார் அவனுக்கு அரசியல். பட் டிஎம்கேக்கு இன்னைக்கு பவரை காப்பாற்றிக்க. இன்னைக்கு செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போனால் நாளைக்கு நம்ம 4 மந்திரி ஜெயிலுக்கு போனாலும் அவங்க இப்போதைக்கு ஆன்டி பிஜேபியில் இருப்பாங்க. அது அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் கேபிட்டல். அப்படியே வந்து சுத்த சுயம்பு மதசார்பற்றவர்கள்லாம் ஒன்றும் கிடையாது. வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் 4 வருஷம் இருந்தவங்க இவங்க. பட் ஆஃப்டர் a powerful leader like Stalin departs from political scene, ஸ்டாலின் காலத்துக்கு பிறகு அல்லது திமுக தோல்வி அடைந்தால் ஒரு வேலை நமக்கு தெரியாது. they may win, they may lose. அது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அப்படி நடந்ததுன்னா இன்னைக்கு ஏடிஎம்கே நிலைமை தான் அவங்களுக்கும்.
உங்களோட பேகேஜ் அதிகமாக 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 நீங்கள் வந்து அங்கே தான் நாடு பூரா 12 வருஷமாக அதை தானே பிஜேபி மோடி பண்ணிகிட்டு இருக்காரு எல்லாருமே. ஏன் வாட் ஹேப்பன் டு அஜித் பவர்? இல்லை, உங்களுக்கு ஊழல் வழக்குகளை மட்டுமே மையப்படுத்தி அரசியல் நடவடிக்கைகளை கட்டமைத்திருக்கிறார்கள். ஆமாம், இதுதான் நம்ம எல்லா மாநிலங்களிலும் பார்க்குறோம். ஆமாம். அதுக்கு அதிமுக ஒரு விதிவிலக்கு இல்லை. இந்த கூட்டணி கரை சேருமா? அந்த கூட்டணிக்கான ஒரு அக்செப்டன்ஸ் உருவாயிருக்கு. இப்போ நம்ம கோல் போஸ்ட் மாத்துறோம் இதில் வந்து. ஆமாம், இப்போ எடுத்தது வந்து அதில் வந்து நீங்கள் மேபி ஒப்பீனியன் டிஃபர் ஆகும். ஈவன் மை ஒப்பீனியன் மே ஆல்சோ கோ வே ஆஃப் த மார்க். அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் முதல்ல நினச்சேன் இந்த அலைன்ஸ் தேராதுன்னு தான் நினச்சோம். பட் நாள் ஆக 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 வந்து வென் யூ கோ முன்னால் போக போக இன்னும் 8 மாதம் 7 மாதம் இருக்குது. கரெக்டாக ஆகஸ்ட் முடிய போகுது. 4+3 ஏப்ரல் மேலே எலெக்ஷன், மார்ச் மாதம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ 7 months இருக்குது. இந்த 7 monthsல வந்து இந்த கவர்மெண்ட்டில் வந்து இன்னும் ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக அதிகமாக தான் ஆகும். பட் ரொம்ப பெரிய தவறுகள் நடக்காமல் இருந்ததுன்னா ஆன்டி இன்கம்பன்சி வந்து அதிகரிப்பது வந்து the pace of the ascendancy of the anti incumbency வந்து well within the control, within court இருந்ததுன்னா this government 4-way contestல வந்து they may survive. பட் மேஜராக ஏதாவது டிசாஸ்டர் நடக்குது அல்லது 2G மாதிரி ஏதாவது ஒன்று வெடிச்சு வருது, சம்திங் கோஸ் வெரி ராங் சம்வேர் அப்படின்னு பப்ளிக் பர்செப்ஷன் மாறுது, இவங்களும் பெரிய தவறுகள் பண்ணுறாங்க, கள்ளக்குறிச்சி மாதிரி ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நடக்குது, ஆர் விஜய் மே கிராவிடேட் டுவர்ட்ஸ் ADMK, அந்த மாதிரி எதனா ஒன்று நடந்ததுன்னா திஸ் கவர்மெண்ட் வில் பி இன் அ சூப். பட் ஆஸ் ஆஃப் நவ் நான் ஒன்று ஒத்துக்கிறேன். இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தேர் ஷார்ட் கமிங்ஸ் தேர் இஸ் அ ப்ரூட்டல் கரப்ஷன், ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாக இருக்குது, எல்லாம் உண்மை, நான் அதை ஒத்துக்கிறேன். பட் ஸ்டில் ஐ கேன் சே 4 corner ஃபைட்டில் இட்ஸ் அட்வான்டேஜ் DMK. நான் அதை மறுக்கல. எவ்வளோ சீட் வரும் என்ன, அதில் வந்து 118 தனியாக மேஜிக் மார்க் வருமா அல்லது அலைன்ஸாக கரை சேருவாங்களா, அது வேணால் கொஸ்டின் மார்க்காக இருக்கலாம் ஒழிய ஐதர் DMK ஆன் இட்ஸ் ஓன் ஆர் த அலைன்ஸ். ஏன்னா சம் மோர் பிளேயர்ஸ் ஆர் கோயிங் டு ஜாயின். அவங்க வந்து அப்போ டெஃபினட்டாக வந்து 4-way கார்னரில் as of now வந்து இட்ஸ் அட்வான்டேஜ் DMK. அதாவது they will safeguard their government, they will retain power. This is the situation as of now. விஜயுடைய வருகை அப்படின்றது திமுகவை ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்களா அல்லது ரேட்டில் பண்ணியிருக்கு? பீதியில் உறைந்திருக்கிறார்கள், கிளி பிடித்து ஆட்டுகிறது அவர்களை. அவங்க யாரை பார்த்தும் பயப்படல. ஏன்னா அவர் ஜெயிக்க மாட்டார்ன்றது தெரியுங்க. வில் பி a disruptor. to what extent he will disruptன்றதான கொஸ்டின். இமீடியட் த்ரெட் அவங்களுக்கு வந்து 26 எலெக்ஷனில் அவர் கெடுத்துருவாரோ, ஓட்டை 4 பக்கமும் சதுரடிச்சு தங்களுக்கு மெஜாரிட்டி வராமல் போனாலே அவங்களுக்கு டிஃபீட். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவுட் ரைட்டாக அவங்க டிஃபீட் ஆகி 2001 ஆர் 2011 மாதிரி வீட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் கூட வந்தாலே 2006ல் கலைஞர் 96 சீட்ஸ் ஜெயிச்ச மாதிரி இவங்க வந்தாலுமே வந்து DMK ஆன் இட்ஸ் ஓன் ஒன்லி 96னா கூட இட்ஸ் அட்வான்டேஜ் பிஜேபி. அமித்ஷா விளையாடுவார், மோடி விளையாடுவார். அதுவே வந்து இஸ் ஆஸ் குட் as டிஃபீட். அதுக்கு பாசிபிலிட்டி அதிகம்னு அவங்களுக்கு தெரியும் நல்லா, விச் இஸ் த ஆக்சுவல் சுச்சுவேஷன். ஸோ அந்த விஜயோட வருகை வந்து 4-way ஸ்பிளிட் ஆகுது. அதில் வந்து காம்பினேஷன் பர்முட்டேஷன் எப்படியோ எகுறதுன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்போது அது ஆன்டி மோடியை வந்து டைல்யூட் பண்ணும் அல்லது காம்பன்சேட் பண்ணட்டும். லார்ஜ் எக்ஸ்டென்ட் பண்ணிச்சுன்னா திஸ் கைஸ் ஆர் இன் ட்ரபிள். ஸோ இது இமீடியட் ஆங்கர். அவங்களுக்கு வந்து லாங் டேர்ம் ஆங்கர் வந்து அவர் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து அவர் வந்து ஒரு சேலஞ்சராக வந்துட்டு இருக்காரு. அது அவங்களால வந்து டைஜஸ்டே பண்ண முடியாது. ஸோ உதயநிதியை கூட இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணுறது கொஞ்சம் அவங்க வந்து நிறையவே குறைஞ்சிருக்கு. பின்னாடி அதுக்கு காரணம் என்னன்னா, if the fight is between Vijay and Stalin, it's advantage Stalin across the board. ஏன்னா அவர் தான் சென்ட்ரல் ஃபிகர். ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு வந்து அவர் இமேஜில் தான் கவர்மெண்ட் ஓடுது, அவர் இமேஜில் தான் வந்து ஸ்டாலினோட இமேஜில் தான் கவர்மெண்ட் ஓடுது, ஸ்டாலினோட இமேஜில் தான் வந்து கூட்டணி ஓடுது. கவர்மெண்ட் மேலே கோவம் இருக்குது, ப்ரூட்டல் கரப்ஷன் இருந்தாலும் ஸ்டாலின் மேலே வந்து ஒரு வெறுப்பு வந்து இன்னமும் மக்கள் மத்தியில் வரல. தட்ஸ் ட்ரூ. இப்போ 95லலாம் ஜெயலலிதா விஷயத்தை நான் பார்த்துருக்கும் போது சபிப்பாங்க அந்த அம்மாவை. கலைஞரும் 2006 and 2011 வந்து லேண்ட் கிராப் அந்த இஷ்யூஸ்லாம் வந்து அந்த மாதிரி வந்தது, 2G அதிலெல்லாம் போய். பட் அந்த மாதிரியான ஒரு வாட் கேன் ஒன் சே வந்து ஒரு அனிமாசிட்டி ஆர் வந்து ஒரு ஹேட்ரட் ஒரு வெறுப்பு வந்து ஸ்டாலின் மேலே இன்னைக்கு மக்களுக்கு வரல. இது கான்ட்ராடிக்டரியாக கூட இருக்கலாம், பட் திஸ் த ஃபேக்ட். ஸ்டாலினை யாரும் மக்கள் சபிக்கல. ஒரு கோபம் கவர்மெண்ட் மேலே இருக்குது, ஒரு வருத்தம் இருக்குது, வெறுப்பு கூட இருக்குது. பட் ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக வந்து சீஃப் மினிஸ்டர் மேலே ஸ்டாலின் அவர்கள் மீது ஒரு 95ல் ஜெயலலிதா மேலே இருந்த மாதிரி, 2010-11 கலைஞர் மேலே இருந்த மாதிரியான ஒரு வெறுப்பெல்லாம் இது வரைக்கும் ஸ்டாலின் மேலே வரல. விச் இஸ் த ஸ்டேவிங் கிரேஸ் ஃபார் திஸ் கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட்டோட பலம் அதுதான். அதனால் விஜய் வாசஸ் ஸ்டாலின் வந்து இட்ஸ் அட்வான்டேஜ் ஸ்டாலின். இந்த கவர்மெண்ட்டுக்கு ஸ்கிராப் த்ரூ ஈவன் ஃபோட்டோ ஃபினிஷில் கூட. பட் நீங்கள் கொண்டு போய் உதய நிறுத்தினீங்கன்னா எவ்ரிபடி நோஸ் தட் டில்ட் ஆயிடும். தே நோ த டிசாஸ்டர் கம்மிங். அதை அவங்க செய்ய மாட்டாங்க. தேர் வெரி ஷ்ரூடு பீப்புள். பட் லாங் டேர்மில் விஜய் வந்து 26ல் நின்றுறாரு.
ஏதோ கொஞ்சம் சீட்டு வாங்கி 10 சீட்டோ 20 சீட்டோ வாங்கி நின்றுறாரு, டிஎம்கே பவருக்கு வந்துடுதுன்னா த ஃபைட் வில் பி தென் உதயநிதி வர்சஸ் விஜய். அதுக்கு இப்பயே விஜயை வந்து ஃபினிஷ் ஆஃப் பண்ணும் பொலிட்டிக்கலி விஜய் வந்து இப்பயே நியூட்ரலைஸ் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுதான் வந்து அவங்களுக்கான கோவம். அவங்க உண்மையிலே தே ஆர் ராட்டில்டு பை விஜய். விஜயோட வருகை அவர்களுக்கு கிளி பிடித்து ஆட்டுகிறது. ரொம்ப பயந்துருக்காங்கன்றது தெரியுது. சரி, திமுக பயந்திருக்கிறது ரைட். திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுடைய விமர்சனம், திமுக கூட்டணி கட்சிகள் பேசுவது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன, வாட் டஸ் இட் ஷோ? நீங்கள் விஜயோட வேற இந்த கட்சிகள்லாம் எப்போவுமே கூட்டணி சேர மாட்டாங்க அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அவங்க போயிட்டாங்களா, இல்லை தொடர்ந்து நம்ம இப்படி தான் இருப்போம், இந்த கூட்டணியில் தான் இருப்போம், as long as மோடி இஸ் தேர், as long as we are opposing பிஜேபி, நம்ம பிஜேபி எதிர்க்கிற வரைக்கும் நம்ம இந்த செட்டப்குள்ளே தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கா? 26 தேர்தலில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் திமுக விட்டு வெளியேறாது. அவங்க தே வில் கோ வித் டிஎம்கே. காங்கிரஸ், விசிகா, ஏன்னா இவங்களெல்லாம் தான் ஏதோ கதை அழகிறாங்க, 70 சீட்டு கொடுப்பாங்க, அது சொல்கிற காக் அண்ட் புல் ஸ்டோரிஸ். லெஃப்ட் கண்டிப்பாக இவங்க வந்து திமுகவை விட்டு வெளியேற மாட்டார்கள். 26 தேர்தலில் திமுக கூட்டணி இப்பொழுது இருப்பது போல் அப்படியே தொடரும். விஜய் போய் ராகுல் காந்தியை பார்க்குறாரு, காங்கிரஸ் விசிகா வெளில போகிறாங்க, 70 சீட்டு வாங்குறாங்க, இதெல்லாம் கதை அழகிறாங்க, காக் அண்ட் புல் ஸ்டோரிஸ். அதெல்லாம் நம்ப வேண்டாம், அதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப தெளிவான ஒரு அரசியல் பார்வையுடைய கட்சிகள். காங்கிரஸ் வந்து ஆன்டி பிஜேபி, அதனால் அவங்க டிஎம்கே விட்டு போக மாட்டாங்க. இட்ஸ் அ ட்ரஸ்டட் லெஃப்ட். ப்ளஸ் அவங்களுக்கு பார்லிமெண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா 2 எலெக்ஷனில் 10 சீட்டு சொலையாக கொடுத்துருக்காங்க. 29 தான் காங்கிரஸுக்கு முக்கியமே ஒழிய அசம்பிளியில் வந்து எக்கடு போனாலும் கவலை இல்லை. திரும்ப வந்து கண்டிப்பாக வந்து திமுக விட்டு போக மாட்டார். ஏன்னா விஜய் ஒரு அன்டஸ்டட் பிளேயர், ட்ரஸ்ட் வர்த்தி பிளேயர் இல்லைன்னு அவருக்கு தெரியும். லெஃப்ட் வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியர் தாட்டில் இருக்கவங்க, அவங்களுக்கு வந்து ஆன்டி பிஜேபி தான் முக்கியமே ஒழிய விஜயோட ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் வந்து டிஎம்கேவோட ட்ரஸ்டட் ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் ஈக்குவேட் பண்ண முடியாது. சரி, நாளைக்கு டிஎம்கே போனால் கூட இன்றைக்கி தே ஆர் வெரி ட்ரஸ்டட், அண்ட் 26 அவங்க கண்டிப்பாக போக மாட்டாங்க. அதனால் இந்த அலையன்ஸ் உடையிறதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. ஹவவர் தனிப்பட்ட முறையில் டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் இந்த லீடர்ஸ் கிட்ட பேசும்போது தே ஆர் கம்ப்ளீட்லி ஒரீட் அபவுட் விஜய்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். ஆஸ் யூ சைடு, நீங்கள் தான் எனக்கு சொன்னீங்க, இட்ஸ் கோயிங் டு பி அ ஹெட்ஏக் ஃபார் ப்ராப்ளம் ஃபார் டிஎம்கே. விஜய் என்பது வந்து திமுகவுக்கு ஒரு ப்ராப்ளம். when we were talking you told me, நம்ம பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்னீங்க, நீங்கள் சொன்னதே தான் நான் உங்கள் பேட்டிலையும் பதிவு பண்ணுறேன். விஜய் வந்து திமுகவுக்கு ஒரு ப்ராப்ளம். அவர் டெஃபினட்டாக இழக்கிறதுக்கு திமுக தான் எல்லாம் இருக்குது, விஜய்க்கு ஒன்றுமே கிடையாது. விஜய்க்கு எது வந்தாலும் அது வந்தாலும் அதான் டேஷை கட்டி மலை எழுகிற மாதிரி, அதான் மலை போனால் டேஷ். he has nothing to lose. So DMK's problem is twofold. One is immediate threat 26, long term threat is Uday. பட் விஜயுடைய பாலிட்டிக்ஸ், அந்த அவருடைய பேச்சு, அவருடைய அந்த பொலிட்டிக்கல் ஐடியாஸ் அவர் வைக்கிறது, அதுக்கப்புறம் அவர் சரியான பாதையில் தான் அந்த அரசியலை பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது இது உருப்பிடுமானே எனக்கு டவுட்டாக இருக்குது. அதையும் நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து அவர் திமுகவை சேலஞ்சு பண்ணுறாரு, பெயர் சொல்லி முதலமைச்சரை சொல்கிறாருன்னா அது வந்து சரி, எல்லாரும் திமுக கிட்ட பயந்துன்னு ஒடுங்கி நடுங்கி இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து திமுகவை எதிர்க்கிறாரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போது ஆஹா ஒருத்தர் எதிர்க்கிறாரு அப்படின்னு ஒரு சந்தோஷம் வருது, உண்மை. ஆனால் விஜயால் லாங் டேர்ம் கேமெல்லாம் ஆட முடியும்னு எனக்கு இப்போதைக்கு தோணலை. அவர் ஒரு திமுக ஆல்டர்னேட்டிவ்னு எனக்கு தோணலை. அவரால் டென்ட் பண்ண முடியும், டிஸ்டர்ப் பண்ண முடியும், ஜெயிக்க முடியாதுன்றது தான் என்னோட இப்போதைய ஒப்பீனியன். அவர் அப் டு த மார்க்கான்னு கேட்டிங்கன்னா ஐம் சாரி, பதில் இல்லை. அவர் இன்னும் நிறையா வளர வேண்டி இருக்குது. இன்னும் பல விஷயங்கள் அவரோட பார்வை என்னன்னே தெரியல. யூசி அப்போசிஷன் காங்கிரஸ் இன்னும் ரோபஸ்ட் அப்போசிஷனாக இருந்திருந்ததுன்னா, லெஃப்ட் பார்ட்டிஸுக்கு இன்னும் பீப்புள்ஸ் சப்போர்ட் இருந்திருந்து, அவங்க இப்போயே நிறையா செய்கிறாங்க, நான் குறைச்ச மதிப்பிடல, அது லிமிட்டட் சோர்ஸஸ்குள்ளே அவங்க நிறையாவே செய்கிறாங்க. பட் இன்னமும் அவங்க நல்லா பவர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா விஜய் பக்கம் வந்து ட்ராக்ஷன் போயிருக்காது. இப்போ என்ன மாதிரி இருக்கவங்க கூட விஜய் வந்து கவர்மெண்ட்டை எதிர்க்கும் போது ஒரு நம்மளை அறியாமல் ஒரு சந்தோஷம் ஏன் வருதுன்னா, வி வாண்ட் சம்படி டு கொஸ்டின் திஸ் கவர்மெண்ட். அது வந்து அப் டு த மார்க் டு த எக்ஸ்டென்ட் விச் இட் ஷுட் ஹேட் பின் யாருமே இல்லை. அப்போ அவர் ஸ்டாலினை நேம் பண்ணுறாரு, கவர்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணுறாருன்னு போது உண்மையான டெமோக்ராட்ஸுக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. அட்வவர் அவரோட தகுதியும் தரமும் என்ன, கேன் ஈக்குவேட் டிஎம்கே, கேன் ஈக்குவேட் ஸ்டாலின்னா நான்சென்ஸ், வாய்ப்பே கிடையாது. இந்த இடத்துக்கு வரத்துக்கு ஸ்டாலினுக்கு 50 வருஷம் ஆயிருக்கு. 1000 விமர்சனம் ஸ்டாலின் மேலே எனக்கு இருந்தாலும் அவர் பெற்றிருக்கிற விழுப்புண்கள் அபரீதமானவை. 50 வருஷம் ஒரு மனுஷன் அரசியலில் இருந்து சுதந்திர இந்தியாவோட கரும்புள்ளியாக இன்னமும் கருதப்பட போகிற எமர்ஜென்சியில் ஃபிசிக்கலாக அசால்ட் ஆகி ஃபிசிக்கலாக ஒருத்தனை அடித்து, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பொலிட்டிக்கல் பர்சனை ஃபிசிக்கலாக அடிக்கிறாங்க. ஸ்டேட் வயலன்ஸ், கட்சிக்காரன் அடிக்கிறது இல்லை, போலீஸ் அட்ராசிட்டியில் அடிப்பட்டு உதப்பட்டு 50 வருஷம் ஒரு களத்தில் இன்றைக்கி நிற்கிறார். ப்ராபப்லி த ஒன்லி பாலிட்டிஷியன் இன் இந்தியா.
அதாவது வந்து எமர்ஜென்சியை பார்த்து இன்றைக்கி களத்தில் நிற்கிறார். ஸோ இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அவுட்ஸ்டாண்டிங். இன்றைக்கி அவர் அடைந்திருக்கக்கூடிய உயரங்களுக்கு அவர் தகுதியானவர். அதிலெல்லாம் எனக்கு அவர் மேலே மதிப்பு மரியாதைலாம் ரொம்பவே உண்டு. விஜய் கேன் நோ வே ஈக்குவேட் ஸ்டாலின், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அண்ட் விஜய் கேன் நாட் ரீப்ளேஸ் ஸ்டாலின். விஜய் கேன் மேக் டென்ட் இன் டிஎம்கேஸ் ஓட்ஸ். திமுக ஒழுங்கா இல்லைன்றது தான் நம்ம வைக்கிற விமர்சனமே ஒழிய விஜயை கொண்டு போய் திமுகவோட ஈக்குவேட் பண்ணுறதுன்றது முட்டாள்தனமானது. நான் அதை செய்யலை. என்னுடைய நண்பர்கள் இதை பார்க்குறவங்களுக்கு வந்து சில பேருக்கு தான் அது புரியுது, பல பேருக்கு அது புரியல. நீ நான் டிஎம்கேவோட போய் விஜய் ஈக்குவேட் பண்ணுற, ஸ்டாலினோட போய் விஜய் ஈக்குவேட், நான் எங்கே ஈக்குவேட் பண்ணேன்? வேர் டிட் ஐ டிட் இட்? முட்டாள்தனமாக பேசுகிறாங்க. ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் என்னோட பாயிண்ட் வந்து இன் வாட் வே இஸ் மேக்கிங் எ டென்ட்ன்றது மட்டும்தான். இஸ் நோவேர் ஈக்குவல் டு ஸ்டாலின். ஸ்டாலின் கிட்ட கூட விஜயால் வர முடியாது, அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். பட் ஆஸ் அன் அப்போசிஷன் ஒரு ஸ்டேட்டில் வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகி கிடக்கும், கம்ப்ளீட் கொலாப்ஸ். அது ஜனநாயகத்துக்கு ஆபத்து. அப்போ புதுசாக ஒருத்தன் வந்தாங்கன்னா நம்ம அதை பார்க்குறோம், அண்ணாந்து பார்க்குறோம். எனக்கு இன்ஃபேக்ட் அவர் டேக் ஆஃப் ஆகுமான்னு சந்தேகம் இன்னமும் இருக்குது இந்த ரன் அப் டு த எலெக்ஷன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஷபீர், அதாவது எலெக்ஷன் டே மேனேஜ்மெண்ட் இஸ் அ ஹெர்குலியன் டாஸ்க். அண்ட் லாஸ்ட் 15 days ஆஃப் எலெக்ஷன் ஒர்க்குன்றது இவங்கெல்லாம் இன்றைக்கி அரசியலை பற்றி பேசுகிற 90% அது என்னென்ன தெரியல. நான் பார்த்துருக்கேன் 30 வருஷத்துக்கு முன்னால் திமுக அதிமுக அதில் ஜாம்பவான்கள் இல்லை. திமுக வந்து அண்ணா திமுக விட அதில் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட். ஒரு திமுக கேடர், ஒரு திமுக தொண்டன் 5 அண்ணா திமுக காரன் ஈக்குவல் சுழலுவான். திமுக காரன் எலெக்ஷன் டே அன்னைக்கு பம்பரமா சங்கு சக்கரமா அவன் சுழலுவான், விஸ்வரூபம் எடுப்பான். அவனுக்கு தெரியும் எப்படி வாக்குகளை வாங்க. இன்னைக்கு வந்து அது பிஜேபி பண்ணுது வட இந்தியால. நான் சொல்றது பல 40 வருஷத்துனால பிஜேபி திமுக அதை பண்ணுவான், 50 வருஷத்துனால பண்ணியிருக்கான். 30 வருஷத்துக்கு முன்னால் நான் பார்த்த பை எலெக்ஷன் 94 மயிலாப்பூர் பை எலெக்ஷனில் ஜெயலலிதா சிஎம் 4 முனை போட்டு அஃப்கோர்ஸ் ஜெயலலிதா தான் ஜெயிச்சாங்க. ஏடிஎம்கே எம்பி எம்எல்ஏ ஒருத்தர் இறந்து போய், அப்போ டிஎம்கே கேண்டிடேட்டுக்கு திமுக காரன் ஒர்க் பண்ண மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் அன்னைக்கு இருந்த ஜெயலலிதா போலீஸ், இட் வாஸ் அ போலீஸ் ஸ்டேட். அப்போ அந்த பீரியட்லேயே வந்து திமுக காரன் வந்து சுழலுவான். எலெக்ஷன் டே மேனேஜ்மெண்ட் நான் சொல்கிறது லாஸ்ட் 15 days ஆஃப் கேம்பெயின் அண்ட் போலிங் டே மேனேஜ்மெண்ட். அதில் வந்து திமுக காரனை அடிச்சுக்கவே முடியாது. ஒரு திமுக தொண்டை 5 அண்ணா திமுக காரனுக்கு ஈக்குவல். தே ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் இட். அதுவும் பவரில் இருந்தாங்கன்னா திமுக காரன்கிட்ட யாரும் நெருங்கவே முடியாது. இதில் அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி அவங்க ஈக்குவல் ஃபைட்டை கொடுப்பாங்க. ஏன்னா ஏடிஎம்கேக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, பிஜேபிக்கு பணம் இருக்குது, அமித்ஷா இருக்காரு. விஜய் எல்லாம் எங்கே வந்து நிற்பாங்க இதில்? அன்றைக்கி அவர் சொல்கிறாரு எங்களுக்கு ரசிகர் மன்றம் இருக்குது 30 வருஷமான. உங்கள் ரசிகர் மன்றம் பொலிட்டிக்கல் மிஷினரியோட ஈக்குவேட் பண்ணவே முடியாது. உங்கள் பாதி கேண்டிடேட் உங்கள் கூட இருப்பானான்னு தெரியாது. 234 தொகுதியில் கேண்டிடேட் விஜய் போடுறாருல்ல, ஒரு வேளை தெரியும் நின்னாருன்னா அதில் ஒரு 130 பேர் திமுக கிட்ட இருப்பான். இல்லை இது அப்புறம் 3 மணிக்கு மேலே நிறையா சம்பவங்கள்லாம் பூத்துக்குள்ளே நடக்கும், தர்ம காரியங்கள்லாம் உள்ளே நடக்கும். அப்போ ஒரு தெருவில் வந்து நான் சொல்கிறேன் ஒரிஜினல் திமுக காரனை சொல்கிறேன். ஒரு தெருவில் வந்து ஒரு 80 வீடு இருக்குன்னா 80 வீட்டில் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு 5 ஓட்டு இருக்குது, 400 ஓட்டுன்னு வச்சுக்கோங்க ரஃபா. அதில் வந்து அவன் கரெக்டாக 120 ஓட்டு நம்ம ஓட்டு, 200 ஓட்டு வந்து அதிமுக ஓட்டு, 80 ஓட்டில் வந்து இவன் எப்படி 40 ஓட்டு சீமான் கரெக்டாக சொல்லுவான் அவன். அதில் வந்து கொஞ்சம் லேட்டாகுது, 12 மணிக்கு மேலே சீமான் ஓட்டும் அதிமுக ஓட்டும் வரலன்னா அந்த ஓட்டு காணாமல் போகும். செத்த ஓட்டெல்லாம் முதல்ல போடப்படும். இதெல்லாம் பார்ட் ஆஃப் த கேம். இது தப்பு ரைட்டுன்னு நான் சொல்ல. திஸ் இஸ் ஹவ் த சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ். எலெக்ஷன் லாஸ்ட் மினிட் மேனேஜ்மெண்ட் இதுதான். பிஜேபி பண்றான், இதை காங்கிரஸ் பண்றான், சிபிஎம் பண்ணுது, அவங்க பவர்ஃபுல் ஆக்க ஸ்டேட்ஸ்ல, இங்க திமுக பண்ணுது. திஸ் இஸ் த கேம். இதுல எங்க அந்த புது பிளேயர்ஸுக்கு இடம்? அதனால தான் சின்ன கட்சிகள் ஏன் பெரிய கட்சிகளை நம்பி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, போலிங் டே மேனேஜ்மெண்ட் அண்ட் எலெக்ஷன் கேம்பெயின்லாம் அவங்கள நம்பி. இட்ஸ் நாட் ஓன்லி மணி. அந்த ரிசோர்ஸஸ் வந்து வேற யாராலையும் கொடுக்க முடியாது. இல்ல பணம் இருந்தா மட்டும் செஞ்சிட முடியாதுங்க. எனக்கு பிஜேபி கிட்ட இல்ல பணம் யாருக்கிட்டுமே கிடையாது. பட் கேஷ் ஃபார் ஓட்ஸ்ல தமிழ்நாட்டில் டிஎம்கே ஏடிஎம்கே ஏன் பிஜேபியால அடிச்சுக்க முடியாது? தட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பணம் இருக்குன்னா எல்லாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்துட முடியாது. இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் எடுத்துகிட்டு போயிடுவான். கொடுத்தா கீழே போகணும். பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய 2 கட்சிகளில் இருக்க பெரிய தலைவர்கள் தாங்கள் இருக்க தொகுதிகளில் தங்கள் கட்சிக்காரர்களை நம்புவதில்லை. அதை அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். இது எல்லாருக்கும் தெரியும், சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்கும் தெரியும், இன்டெலிஜென்ஸ் பியூரோவுக்கு தெரியும், எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இது இட்ஸ் ஓப்பன் சீக்ரெட். இப்போ இந்த கேமுக்குள்ளே விஜய் வந்து என்ன பண்ணுவார்? அவருக்கு எனக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க போலிங் டே அன்னைக்கு எங்கே இருப்பான்? ஸோ திஸ் இஸ் கால்ட் எலெக்ஷன் டே மேனேஜ்மெண்ட், எஸ்பெஷலி போலிங் டே. போலிங் டே அன்னைக்கு ஷபீர் வாக்குப்பதிவு நாள் என்று
அந்த நாளை திறம்பட நிர்வகிப்பது என்பது அது ஒரு கலைகளில் முக்கியமான கலை என்று சொல்லலாம். அது வந்து திமுக, அதிமுக 2 பேருக்கும் தான். அதில் நம்பர் 1 வந்து டிஎம்கே. அவங்கள அடிச்சுக்க முடியாது யாராலையுமே. அதனால தான் வந்து கூட்டணி வேணுன்றது. கூட்டணி இல்லாமல் இன்னொன்று லாங்கர் லார்ஜர் பிளாட்ஃபார்மில் நீங்கள் பேசுகிறீங்கன்னா வந்து அதாவது எப்படி ஒரு பரந்துபட்ட பார்வையில் சொல்கிறீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். திமுகவை தோக்கடிக்கணும்னா அதிமுகவோட தான் சேர்ந்தாகணும். அதிமுக வீழ்த்தணும்னா திமுகவை தான் சேர்ந்தாகணும். 2 பேரும் ஒரே நேரத்தில் உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இந்த பிரச்சனை நான் பல முறை பதிவு பண்ணியிருக்கேன். இப்பயும் சொல்கிறேன். மூப்பனாருக்கு வந்தது. நான் களத்தில் 2 முறையும் அவரோட நின்னேன். 96 ஜெயலலிதாவை வீழ்த்தும் போது திமுகவோட சேர்ந்தார் அவர். வேறு வழியே இல்லை. அது கூட வந்து அவரால் எனக்கு தெரிஞ்சு தான் 30 வருஷமாக இருந்த காங்கிரஸை விட்டுட்டு வரும்போது அவர் ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சார், மனவேதனைப்பட்டார். ஆனால் அப்போ அந்த கஷ்டம் கூட அவருக்கு பெரிய கஷ்டமாகப்படலை. அதே ஜெயலலிதாவோட 2001 போய் அவர் சேரும்போது அவர் வந்து 32 நாள் வந்து அந்த சங்கடத்தை அனுபவிச்சார். சத்தியமூர்த்தி பவனில் தினம் வருவார், ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு தனித்தனியாக ரிப்போர்ட்டர்ஸை பேசுவார், குரூப்பாக பேசுவார், இண்டிவிஜுவல்ஸை கூப்பிட்டு பேசுவார். கடைசியாக முடிவு எடுத்தார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. தினமணி அந்த நாள் அவர் ஜெயலலிதாவோட ஏடிஎம்கேவோட போகிறதுன்னு முடிவு பண்ணப்போ தலைப்பு செய்தியாக பேனர் நியூஸாக போட்டப்போ தினமணி வச்ச தலைப்பு முடிவுக்கு வந்தது 32 நாள் போராட்டம். நான் ஏன் சொல்ல வரேன்னா மூப்பனாரோட அரசியல் என்பது இப்போ இருக்கக்கூடியவங்களுக்கு எஸ்பெஷலி விஜய்க்கெலாம் ஒரு அனுபவம். ஏன்னா திமுகவை தோக்கடிக்கணும்னா திமுகவோட போனார் 96. திமுகவை தோக்கடிக்கணும்னா ஜெயலலிதாவோட போனார் 2001. இன்னொரு உதாரணம் விஜயகாந்த். 2001 திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு ஜெயலலிதாவோட போனார். பட் அவர் மட்டும் 2016 திமுகவோட போயிருந்தாருன்னா தமிழக அரசில் வேறு மாதிரி போயிருக்கும். அவர் போல. அதுக்கு அவர் அளவில் சில நியாயமான காரணங்கள் இருக்குது. அது எனக்கு தெரியும். போனால் எப்படி இவங்க கட்சியை உடைப்பாங்க? 41 சீட் வாங்கி 29 ஜெயிச்சு 7 பேரை உடச்சா மாதிரி 55 வரைக்கும் கலைஞர் கொடுக்குறேன்னாரு. பழம் நழுவி பாலில் விழுந்து கொண்டு இருக்கிறதுனாரு. அவர் என்ன சொன்னாரா? நான் கேள்விப்பட்டேன் 55 30 40 ஜெயிக்கிறோம், 20 அவன் தூக்கின்னு போடுவான். அது தெரிஞ்சுது. அதனால் அந்த டைமில் அறிவாலயத்தில் நான் இருக்கேன். நான் தான் அந்த கேள்வியை கேட்குறேன். தமிழகமே எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரே பதில் தேமுதிக திமுகவுக்கு வருமா அப்படின்னும் போது அப்போதான் அந்த பதில சொன்னாரு. பழம் கனிந்து கொண்டிருக்கிறது, நழுவி பாலில் பணம் கனிந்து கொண்டிருக்கிறது, நழுவி பாலில் எப்பொழுது விழும் என்பது தெரியவில்லை. அதான் அந்த என்னன்னா கிட்டத்தட்ட டாக்ஸ் முடிச்சிட்டாங்க. பட் தேர் வர் சம் ஹிக்கப்ஸ். ஆனால் அவர் சொன்னதுக்கும் சாயங்காலத்துக்கும் நடுப்புற சில சக்திகள், சில தர்மகர்த்தாக்கள் அதில் ஒயிட் ஹவுஸ்லேருந்து விளையாடினாங்க. அதனால் அது முடிவு மாற்றப்பட்டது. அது வந்து இன்சைடர் ஜாப். டிஎம்கேக்குள்ளே இருக்க இன்சைடர் ஜாப் தான் அந்த பழம் நழுவி பாலில் விழாமல் போனதுக்கு காரணம். ஃபைன். இப்போ விஜய்க்கு நான் சொல்லக்கூடியதுன்றது, நான் சொல்கிறதுனா நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. இந்த அனுபவத்தை சொல்கிறேன் நான். மூப்பனார் அண்ட் விஜயகாந்த் 26 உங்கள் எய்ம் வந்து திமுகவை தோக்கடிக்கிறதா அல்லது ஈக்குவல் டிஸ்டன்ஸில் டிஎம்கே ஏடிஎம்கே வைக்கிறது மூலமாக என்னோட ஸ்ட்ரென்த்தை நான் வந்து கேஜ் பண்ணுறதா? இது 2 தான் அவரோட பதில். சாய்ஸ் இஸ் வெரி சிம்பிள். ஐதர் யுவர் எனி சாய்ஸ் நம்பர் 1 இஸ் வாண்ட் டு டிஃபீட் டிஎம்கே, ஆர் இந்த ஸ்ட்ரகிளில் வந்து உங்கள் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்துட்டு 31 எலெக்ஷனை நோக்கி அதுக்கான ஒரு ட்ரையல் பலூனாக அதை ட்ரையல் கிரவுண்டாக அதை யூஸ் பண்ணிக்கிறதா? இது அவர்கிட்ட தான் இருக்குது. He has to fix his enemy. He has to fix his aim. As of now அவர் தன்னை வந்து ஒரு ஏடிஎம்கே இடத்துல பொசிஷன் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாரு. வெதர் ஹீல் சக்சீட் ஆர் நாட் வரக்கூடிய காலம் தெரியும். அது ஒரு எலெக்ஷன் எப்படி நிற்பண்ணு? அது எப்போ நடக்கும்னா 31 நடக்கலாம். ஒருவேளை காலம் கணிஞ்சதுன்னா இஃப் லக் இஸ் ஆன் யுவர் பார்ட். இட்ஸ் வெரி சிம்பிள். 26 எலெக்ஷனில் விஜயை பொறுத்த வரைக்கும் திமுகவை தோக்கடிக்கணுமா அல்லது வந்து பிரைமரி ஃபோர்ஸாக நான் வரத்துக்கு என்னுடைய பலம் என்ன அதை தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு பார்த்தாருன்னா வாய்ப்பே கிடையாது. 26 வந்து டிஎம்கே வில் ரீடைன் இட்ஸ் பவர். அதுக்கடுத்து 5 வருஷம் ஒரு ஃபேஸ் பண்ணணும். டிஎம்கேவையும் ஃபேஸ் பண்ணணும், பிஜேபியும் ஃபேஸ் பண்ணணும். இன்னொன்று இருக்குது. இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் வந்து கடைசி வந்து 15 டேஸ் நம்ம பேசணும் இல்லையா? ஒருவேளை விஜய் தனியாக போகிறாருன்னா ஒரு பக்கம் டிஎம்கேவும் அடிக்கும், ஒரு பக்கம் பிஜேபி டிஎம்கேவும் அடிக்கும். ஏன்னா இஸ் கட்டிங் டு போத் தேர் ஓட்ஸ். அவர் 2 பேர் ஓட்டையும் உடைக்கிறாரு. திமுக ஓட்டையும் உடைக்கிறாரு, அதிமுக ஓட்டையும் உடைக்கிறாரு. இப்போ இந்த ஒய் செக்யூரிட்டி, எக்ஸ் செக்யூரிட்டி, ஜெட் செக்யூரிட்டி, ஏபிசி செக்யூரிட்டி எல்லா செக்யூரிட்டியுமே வந்து இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா வந்து யூ வில் பி சப்ஜெக்டட் டு மேசிவ் மென்டல் ப்ரெஷர். நான் ஃபிசிக்கலாக சொல்லலை, மென்டல் ப்ரெஷர். ஒரு பக்கம் திமுக அடிக்கும், ஒரு பக்கம் அதிமுக அடிக்கும். ஏன்னா நீ 2 பேர் ஓட்டையும் உடைக்கிற. 2 ஏரியுமே உங்களால் சமாளிக்க முடியுமா? எ பர்சன் லைக் விஜய். சி பாலிடிக்ஸ் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் கேம். ஒரு 50-30 வருஷம் சினிமாவில் இருந்த ஒருத்தரால் இந்த மைண்டை இன்ன வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கல. தட் ஷோஸ் யுவர் மென்டாலிட்டி.
மோடி வந்து மன் கி பாத் பண்ணுவார்ப்பா. மோடி இஸ் மோடி. ஒரு மோடி தான் இந்தியாவில், எல்லாரும் மோடி ஆக முடியாது. அதுக்கு 1000 ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ் இருக்கலாம், உங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காமல் போகலாம். மோடி ஒரு தடவை கூட ப்ரெஸ்ஸை பார்க்கலையா, சிஎம் ஆனப்பையும் பார்க்கல, இப்பயும் பார்க்கல, எப்பயும் பார்க்க மாட்டார். அவர் மோடி, நீங்கள் யாரும் மோடி கிடையாது. இப்போ வந்து ப்ரெஸ்ஸை பார்க்கலன்றதை ஏன் ஒரு பெரிய இஷ்யூவாக சொல்கிறாங்கன்னு கேட்க சில பேர் கேட்க. தட்ஸ் அன் இண்டிகேட்டர், தட் ஷோஸ் யுவர் கேரக்டர். அவர் மைண்டில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம மக்களும் தெரிஞ்சுக்கணும், நம்மளும் தெரிஞ்சுக்கணும். பாலிடிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் டயலாக். வாட் இஸ் டெமோக்ரஸி? பேசணும்ல, எல்லாருக்கிட்டையும் பேசணும்ல. ஒரு அரசியல் கட்சி அண்ணா அறிவாலயத்தின் கதவுகள் என்றுமே மூடியதில்லை. 24 மணி நேரமும் 365 நாள் அது திறந்துருக்கும். எதிர்கட்சியோ ஆளும் கட்சியோ, கட்சிக்காரன் ஒரு பிரச்சனை நாங்கள் போய் சொல்லலாம். உங்கள் கட்சி ஆஃபீஸே பனையூரில் இருக்குது, இங்கேருந்து சோறு கட்டின்னு தான் போகணும். சிட்டிக்கு நடுப்புற ஒரு கட்சி ஆஃபீஸை ஒரு 2 லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு வாடகை ஒரு பங்களா கிடைக்க போகுது. 3 லட்ச ரூபாய் கொடுத்தா 5 லட்ச ரூபாய் கிடைக்க போகுது. ஒரு கட்சி ஆஃபீஸை கூட நீங்கள் வந்து நகரத்தின் நடுப்புற வைக்க முடியல. என்னதான் இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினா நீங்கள் எப்படிங்க அக்செப்ட் பண்ணுவீங்க? இன்னொன்று, ஒரு எதிர்கட்சியாக நீங்கள் எப்படி ஃபைட் பண்ணணுன்றதுக்கு திமுக உதாரணம். உங்கள் கண்ணு முன்னால் பல உதாரணங்கள் இருக்குது. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு 1000 புக்கு படிக்கணும்லாம் அவசியமே கிடையாது. அப்போ இவ்வளோ குறைகளை வச்சு நீங்கள் ஒரு 10 ஆண்டு காலம் திமுகவுடைய செயல்பாடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேபி அதுலேருந்து கற்றுக்கலாம், நிறைய கற்றுக்கோங்கண்ணா. ரொம்ப நீங்கள் வந்து திமுகவோட 49 வரலாறு எடுத்து படிக்க சொல்லலை. 10 வருஷம் வரலாறு படி, 2011லேருந்து 21 படி, 2001லேருந்து 6 படி போதும், இல்லை 91 கூட படி. ஒரு எஃபெக்டிவ் எதிர்கட்சியா நீங்க வரணும். ஒரு எதிர்கட்சி எப்படி இருக்கணுன்றதுக்கு திமுக தாங்க உதாரணம். திமுக கிட்ட இருந்து கத்துக்கோங்க, அங்க வாழும் உதாரணம் அது. நீ 100 புக்கு படிக்க வேணாம், அவங்க பண்றத க்ளோஸா பார்த்தாலே போதும். எதிர்கட்சியா இருக்கும்போது, அல்லது எவன் பார்த்தானோ அவங்ககிட்ட கேட்டுக்கோ. எவன் பார்த்துருப்பான்ல அவங்ககிட்ட கேட்டுக்கோ. நீ அவங்ககிட்டையும் பேச மாட்டேன், படிக்கவும் மாட்டேன். 91 96 என்ன காலகட்டங்க கலைஞருக்கு? ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு முடிஞ்சு போச்சு திமுகன்ட்டானு. அதுவும் 93 வைகோ வெளியில் வந்தப்போ சமாதியே கட்டாங்க திமுக. முடிஞ்சிச்சு கதை, அவ்வளோதானு. சங்கு ஊதிட்டாங்க. 3 வருஷத்தில் வந்தார், கட்சியை தூக்கி நிறுத்தி சிஎம் ஆனார். அப்போ கண்ணு முன்னால் கற்றுக்கிறதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குல்ல. 1000 விமர்சனம் இருந்தாலும் வந்து ஃபைட்டர்ஸ் இல்லை. அந்த 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 முடியும் முடியும் முடியுன்றது இருக்குல்ல. சரி, அந்த அந்த மோட்டிவேஷன், அந்த மோட்டிவேஷன். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி 1000 குறை இருக்குது, தப்பு இருக்குது, நான் மறுக்கல. ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படி இருக்கணுன்றதுக்கு அவங்க தானே வந்து உங்களுக்கு உதாரணம். இன்னைக்கு வந்து அவங்கள நீங்க ஃபைட் பண்றீங்கன்னா அது ஒரு சாதாரண ஃபைட் கிடையாது. ஃபைட் கிடையாது அது. அது வந்து நீங்க கிளாசிக் ஃபைட், டெக்ஸ்ட்புக் ஃபைட். ஒரு மாநாடோ, மாநாட்டில் கூடுகின்ற கூட்டமோ மற்ற விஷயங்களோ கிடையாது. அது ஃபைட் அப்படின்றதுக்கான பல்வேறு கூறுகள் இருக்கு. நீங்க எல்லா மட்டங்கள்லயும் அதை ஃபைட் பண்ணணும். திமுகவை உண்மையிலே நீங்க எதிர்க்கிறீங்கன்னா, அறிவுபூர்வமாக எதிர்க்கிறீங்கன்னா, நீங்க நிறைய கத்துக்கலாம், நீங்க வளரலாம். ஏன்னா வந்து இட்ஸ் சச் அ வெரி பவர்ஃபுல் பார்ட்டி. உங்க எதிரி வலிமையா இருக்கானா, உங்களுக்கு அறிவு இருந்ததுன்னா, புத்தி இருந்ததுன்னா நீங்களும் வளருவீங்க. ஏன்னா உங்கள் எதிரி அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு எதிரி. அட் அ டைம் இந்த கண்ட்ரி, அதாவது த்ரூ அவுட் த கண்ட்ரி, நிறைய மாநிலங்கள், ஏன் த்ரூ அவுட் த வேர்ல்டே சொல்ல, இட்ஸ் அ குளோபல் சினாரியோ. இன்க்ரீசிங்லி கவர்மெண்ட்ஸ் ஆர் பிகமிங் அன்கவர்னபிள், ஸ்டேட்ஸ் ஆர் பிகமிங் அன்கவர்னபிள். நிர்வாகன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. உலகம் பூரா இட்ஸ் அ குளோபல் ஃபினாமினா. ட்ரம்ப்போட அமெரிக்காலேருந்து, மோடியோட இந்தியாவிலேருந்து, ஸ்டாலினோட தமிழ்நாடு வரைக்கும் இன்க்ரீசிங்லி கண்ட்ரீஸ் ஆர் பிகமிங் அன்கவர்னபிள். இதில் விஜய்லாம் வந்து என்ன பண்ண முடியும் நீங்கள் கேட்குறீங்க? இட்ஸ் அ வெரி டீப் கொஸ்டின். ஆனால் அதை மீறி அவருக்கு ஓட்டு போடுவான்றான். இது என்ன சொல்லுவீங்க? இந்த பாயிண்ட் எனக்கு ஒரு விஜய்க்கு ஓட்டு போடுறோன்னு சொல்கிறோம். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு சப் இன்ஸ்பெக்டரோட பையன், ஒரு ரிட்டையர்டு சப் இன்ஸ்பெக்டரோட பையன், சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல், 26 வயசு பையன். அந்த பையன் என்கிட்ட 2 நாள் மேலே பேசும்போது சொல்கிறான், திமுகவை சாய்ஸஸ்ட் எபித்தட்ஸில் அவர் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு நான் விஜய்க்கு போடுவேன்றான். போட்டுட்டு அடுத்த வார்த்தை நான் கேட்கவே இல்லை, அந்த பையனே சொல்கிறான், சார் ஆனால் போட்டார்னா சார் நிர்வாகம்லாம் எப்படி பண்ணுவார்லாம் என்ன கேட்காதீங்க, நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். இல்லைடா நான் கேட்கலன்னு. இல்லை நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அனுப்பட்ட திமுகவாலேயே நிர்வாகம் பண்ண முடியல, தண்ணி குடிக்கிறாங்க, விஜயால் எங்கே சார் நிர்வாகம் பண்ண முடியும்? ஆனாலும் நான் போடுவேன் சார்ன்றான். எனக்கு ஒரு சேஞ்ச் வேணுன்றான். திஸ் இஸ் த டைலமா. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ. இல்லை, நிறைய திமுக குடும்பங்கள்லயே விஜய்க்கு ஓட் போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பண்றது? அது கூட வேற கேட்டகரி. அது வந்து அவர் நல்லது பண்ணுவாரு, அல்லது இவங்க என்ன இது பண்ணி கீழ்ச்சாங்க, ஒரு சான்ஸ் கொடுப்போன்ற அந்த கேட்டகரி எனக்கு புரியுது. இது என்ன கேட்டகரி? இல்ல குடும்பமாக இவ்வளவு ஆண்டுகள் திமுகவுக்கோ அதிமுக, அது ஒரு பெரிய விஷயம் தாங்க. விஜய்க்கு போடுற 3 தலைமுறை. இப்போ எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, அவங்க ஃபேமிலி வந்து 3 தலைமுறையா திமுக தான். இன்னைக்கு அந்த குடும்பத்தில் 7 ஓட்டு இருக்கு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், 3 கப்புள்ஸு, ஒரு பெரியவர், அவர் வந்து அண்ணா காலத்துலேருந்து இருக்கவரா. 7 பேரும் திமுக போடுவான்றாங்க, விஜய்க்கு போடுவான்றாங்க.
நீங்கெல்லாம் போடுறீங்க சரி, அவர் ஏன் போடுறாரு? 7 பேருமா? 7 பேரும். நான் சத்தியமா சொல்றேங்க. நான் எந்த விதமான திமுக நண்பர்கள் இதை வந்து பொய்ன்னு நினைக்க வேணாம், சத்தியம் பண்ணி சொல்றேன். இந்த கிளிப்பை எடுத்து வைரல் பண்ணுவாங்க. நீங்க என்ன வேணா பண்ணுங்கண்ணா. ஏங்க திமுக அறிவுள்ள திமுக காரன் நான் சொல்றது உண்மைன்னு புரியுங்க. மனசாட்சி உள்ள திமுக காரனுக்கு நான் சொல்றது உண்மைன்னு புரியும். சரி, நீங்க 6 பேரும் போடுறீங்க சரி, பெரியவர் ஏன் போடுறாருன்னா, பெரியவருக்கு என்ன பிரச்சனைனா அவர் என்ன சொல்றாங்க, நீ உதயநிதியை முன்னிறுத்துற அதனால போடுவேன்றான். ஏன் உதயநிதி வந்தால் என்ன தப்பு? கலைஞர் தான் ஸ்டாலினை கொண்டு வந்தார். அவர் சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியம். அது கலைஞர் ஸ்டாலினை கொண்டு வந்தார். 2006 வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். 2009 கரெக்டாக சொல்கிறோம் டெப்டி சிஎம் ஆக்கினார். ஆனால் 5 வருஷமும் தான் கூடிய வச்சுன்னு சுற்றலை. நீ எங்கே போனாலும் புள்ளிய கூட வச்சுன்னு ஃபோட்டோ எடுக்கிற. இதுவா அண்ணா காலத்து திமுகன்ற? அப்போ அங்கேயும் ஓட்டு போகுது. ஒன்று யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போகுது, இன்னொன்று பாரம்பரிய திமுக ஓட்டு இருக்குல்ல, அங்கே ஒரு டென்ட் விழுது. சரி, லாஸ்ட் மினிட்ல ஓட்டை குத்திட்டு போகலாம், இவ்வளோ திட்டிட்டு கடைசியில் போய் டேஷ்னு சொல்லிட்டு சூரியனை குத்திட்டு வருவான். இல்லை, பரம்பரை திமுக என்ன பண்ணுவான்? பரம்பரை திமுக அது எவ்வளோ திட்டினாலும் நீங்கள் வந்து எவ்வளோ டேஷ் வேர்ட்ஸ்ல நாடி நரும்பு எல்லாம் எல்லாத்துலயும் திட்டினாலும் திமுகவை கட்சியில போய் சூரியனை குத்திட்டு வந்து திட்டுவான். அதுதான் அந்த கட்சியோட ஒரு பலமே. ஆனால் அதை நீங்கள் சோதிச்சு பார்க்கறதுக்கு ஒரு அளவு உண்டு. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனோட இங்கே அது என்னது ஜென் எக்ஸா, அது பேர் என்ன சொல்லுங்க? ஜென்சி வந்து அப்படியே ஏற்றுக்க மாட்டான். இந்த 7 ஓட்டை டீகோட் பண்ணுங்க. 6 வந்து யங்ஸ்டர்ஸ் பிலோ 35 or 40 இருப்போம், ஒருத்தர் பெரியவர். இந்த 6 பேர் போடுறது ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட். அந்த 70 வயசுக்கு மேலே அவர் எப்படி போடுறாரு? ஏன் அவர் போடுறாரு? உங்களை எங்கேயோ அது டிஸ்டர்ப் பண்ணலையா? இந்த ஓட் பேங்க்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து the way in which they forced உதயநிதி. நம்ம இது ஆரம்பத்திலே பேசியிருக்கோம். வரதை வந்து இப்படி ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு அன்நேச்சுரலாக நீங்கள் வந்து அதை வந்து ரொம்ப ஒரு இயற்கைக்கு விரோதமாக அகெயின்ஸ்ட் நேச்சர் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வரீங்க. யூ சி தி காமன் மேன்ஸ் தமிழில் இந்தியா ஒரு ஆவரேஜ் இந்தியனோட ஷார்ப்னஸ் ஆஃப் மனநிலையை பாருங்க. ஏன் ஸ்டாலினுக்கு நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்க? அவர் விஜய் ஃபேக்டரை பற்றி சொல்லும்போது நீங்கள் உதயநிதியை கூட வச்சுட்டு இருக்கீங்க. எல்லா ஃபோட்டோலையும் உதயநிதி நிற்கிறாரு, தலைவர் கூட நிற்கிறாரு, ஸ்டாலின் கூட நிற்கிறாரு. தலைவர் கூட தான் ஸ்டாலினை வந்து 3 வருஷம் உள்ளாட்சித்துறை அமைச்சரும் 2 வருஷம் டெப்டி சிஎம்மாக வச்சுருந்தாரு. எத்தனை தடவை அவர் தம் பக்கத்திலே சேர்க்க மாட்டார் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. நான் அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன். நீங்கள் when you look back your memory, உங்கள் நினைவலைகளில் ரொம்ப ரேராக தான் ஸ்டாலினை அந்த 5 வருஷத்தில் கலைஞர் வந்து சிஎம்மாக இருக்கும்போது எத்தனை ஃபோட்டோவில் கூட நிற்க வச்சிருக்காரு? ஆல்மோஸ்ட் நில்லு ஷபீர். அப்படி இருந்தாலும் அது குரூப் ஃபோட்டோவாக இருக்கும். ஆமாம், கூட ஒரு 4-5 அதிகாரி இருப்பான், 4 மந்திரி இருப்பான், அப்படி இருக்கும். கூடவே எல்லா இடத்துக்கும் ஒரு நாளைக்கு இப்போ சீஃப் மினிஸ்டர் ஒரு நாளைக்கு 4 ஃபங்க்ஷனுக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 4 ஃபங்க்ஷன்லையும் இன்வேரியபிளி உதயநிதி நிற்கிறாரு. இது பாருங்க, இது நிற்காது உங்கள் பிரச்சனைங்க. ஆனால் அது என்ன இம்பாக்டை கீழே ஏற்படுத்தி, என்ன மெசேஜை கன்வே பண்ணுது? உங்கள் கோர் ஓட் பேங்க் அது டிஸ்டர்ப் பண்ணுது சார். ஒரு 1000 வார்த்தையில் நீங்கள் ஒரு கட்டுரை எழுதுறதுக்கு பதிலாக ஒரு ஃபோட்டோ, ஒரு 10 செகண்ட் விஷுவல் பேசிடும். These are all the side effects. உங்களுக்கு வந்து ஸோ they are facing a daunting challenge-ங்க. பட் அவங்களோட சேவிங் கிரேஸ் வந்து மோடி. As long as Modi is there, Stalin will be here. Stalin is the most luckiest chief minister. ரைட் சார், ரொம்ப நன்றி என்னோடு இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு.